சி ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோனா என்ன அப்படின்னா, ஒரு டூல் டிசைன் பண்ணியிருக்கிறோம். அந்த டூல் முழுக்க முழுக்க மேத்தமேட்டிக்ஸை ரிலை பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கிற ஒரு டூல். வேற எந்த நீங்கள் ட்ரெடிஷ்னலாக பார்க்குற இண்டிகேட்டர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த இண்டிகேட்டராக இருந்தாலும் அதில் இஎம்ஏ, பொலிங்கர் பேண்டோ, ஃபிபனாக்கியோ, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இச்சிமோக்கோ அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இதில் எதுவுமே யூஸ் பண்ணல. முழுக்க முழுக்க கணக்கின் அடிப்படையில் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நாங்கள் மேக்ஸ் அண்ட் மார்க்கெட்டில் பிலீவ் பண்ணுறோம் ப்ரைஸ் தான் முக்கியம், அதாவது விலை தான் முக்கியம். மற்றதை கூட மேனிப்புலேட் பண்ணலாம், என் ப்ரைஸையும் மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணலாம், பட் கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் வந்து நிறைய ஆல்மோஸ்ட் வருஷமே ஆகிப்போச்சு நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி இந்த சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற எங்ககிட்ட இருக்கிற விஷயத்த காமனாக எல்லாருக்கும் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு கான்செப்டில் இதை நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். முதல்ல இதை நம்ம ஒன்லி நம்மக்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸ் அண்ட் மார்க்கெட்லேயோ ஆப்ஷன் பை ஒன்லிலையோ படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முதல்ல இதை நம்ம கொடுக்குறோம். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி அவங்க நம்மக்கிட்ட படித்ததுனால அவங்களுக்கு நிறைய மேக்ஸ் வேல்யூஸ் இருக்கும். இது இல்லாமே அவங்களால ட்ரேட் பண்ண முடியும். எங்கே சப்போர்ட்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, ஸ்ட்ரைக்கை வச்சு எப்படி எடுக்கிறது, மார்க்கெட் எப்படி, ட்ரெண்டுனா என்ன, எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த வச்சு ட்ரேட் எடுக்கும் போது ஒரு அடிஷ்னல் சப்போர்ட்டாக ஒரு சிஸ்டம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி ஒரு ட்ரேடை அணுகலாம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோன்னு ஒரு இண்டிகேட்டரை நம்ம கிரியேட் பண்ணோம். இப்போது இந்த இண்டிகேட்டரை படித்தவங்க அல்லாமல் வேறு யாருமே இது யூஸ் பண்ணிக்கிற வகையில் இதை நம்ம மாடிஃபை பண்ணியிருக்கோம். அப்போது நீங்கள் நம்மக்கிட்ட படிக்கலைனாலும் ஒரு வெளியே வேறு எக்ஸிஸ்டிங் ஏதாவது ஒரு டேட்டா வச்சுருப்பீங்களே, அதை பேஸ் பண்ணி தானே ட்ரேட் பண்ணுறீங்க. அப்போது ஒரு கன்ஃபர்மேஷனாக இது வந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த வெறும் ஸ்மார்ட் டிசைடர் மட்டுமே வச்சு நான் ஃபஸ்ட்டு டைம் நியூவாக இருக்கு, எனக்கு எதுவும் தெரியாது, ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோ வச்சு மட்டுமே நான் ட்ரேட் பண்ணணும்னாலும் சூப்பராக பண்ணலாம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோன்றது ட்ரேடிங் வியூ வச்சுருந்தீங்கன்னா தான் நீங்கள் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். நீங்கள் எந்த ப்ரோக்கர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பட் ட்ரேடிங் வியூ ஃப்ரீ அக்கௌண்ட் இருந்தாலே போதும். திஸ் இஸ் மோர் தென் எனஃப் டு ஹாவ் அ ஃப்ரீ ட்ரேடிங் வியூ அக்கௌண்ட். அதில் இன்வைட் ஒன்லி ஸ்கிரிப்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இண்டிகேட்டரில், அது நம்ம எனேபிள் பண்ணனா தான் உங்களுக்கு வரும். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தாராளமாக, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது. இதுக்கு மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, அது என்னன்றதை நம்ம சொல்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு வகையான பிளான் இருக்குது, நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு வகையான பிளான் வச்சுருக்கோம். நீங்கள் எடுத்தீங்கன்னா நிச்சயமாக இதை நீங்கள் பெனிஃபிட் பண்ணலாம், எந்த டவுட்டும் இல்லை. அது நீங்களே எனக்கு சொல்வீங்க. அது போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோவை பற்றி என்ன, எப்படி யூஸ் ஆச்சு, எப்படி உருவாக்கணுன்றது நான் சொல்லிட்டேன். இதை எப்படி அணுகணுன்றதை அடுத்து நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த 2 வகையாக இதை நீங்கள் அணுகலாம். நம்பர் 1, இங்கே கொடுக்கப்படுற ப்ரைஸ் பேட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இட் இஸ் கால்ட் ப்ரைஸ் பேட்டர்ன். ப்ரைஸ் பேட்டர்னா என்ன அப்படின்னா, நீங்கள் ரெகுலராக மார்க்கெட்டில் எப்போவுமே பார்க்குற ஒரு கேண்டில்ஸ் இருக்கும், கலராக ரெட்டு கலரில் இருக்கும், இல்லைனா வந்து க்ரீன் கலரில் இருக்கும், ஏதாவது ஒரு கலரில் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடும். ஷேர் பண்ணுறீங்களா சார்? சரிங்க, பண்ணுறேங்க, நான் சொல்லிட்டு பண்ணுறேன். உங்களுக்கு வந்து கலராக வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும் இல்லையா? ஸோ ஒரு கேண்டிலை பேஸ் பண்ணி எப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ உங்களுக்கு சார்ட் தெரியுதான்னு பார்த்து எனக்கு சொல்லுங்கள். தெரியுது, ஓகே. இப்போ ட்ரெடிஷ்னலாக நீங்கள் இவ்வளோ வருஷமாக ட்ரேட் பண்ணியிருப்பீங்க. கலர் ஆஃப் கேண்டில்னால் உங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். உதாரணத்துக்கு இப்போ இப்படி பார்ப்போம். இப்போ நீங்கள் பொதுவாக பார்ப்பீங்க. பொதுவாக பார்க்கும்போது நான் ஒரு நிஃப்டி இண்டெக்ஸை வச்சுருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் பார்த்தாலே சொல்வீங்க இது வந்து ஒரு க்ரீன் கலர் கேண்டில், இது ஒரு ரெட் கலர் கேண்டில் அப்படின்னு சொல்லி உங்களால் சொல்ல முடியும். ஸோ இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் இவ்வளோ நாளாக ட்ரேட் பண்ணியிருக்கலாம். காமனாக ரொம்ப நாளாக ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இது இயற்கையாகவே உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கும். இப்போ ரெட்டுனாலே ஓகே செல்லு, ஓகே க்ரீனுனாலே பை அப்படின்னு. பட் இது முழுக்க முழுக்க செல் தானா, இது முழுக்க முழுக்க பை தானா, இஸ் இட் ரியலி அன் அப்சல்யூட் செல் ஆர் இஸ் இட் அன் அப்சல்யூட் பை அப்படிங்கிறது தெரியுமா அப்படின்னு கேட்டால் ஒரு டவுட் வந்துடும். தெரியலையே, மேபி இதில் செல்லர்ஸும் இருக்கலாம், பையர்ஸும் இருக்கலாம், இதில் பையர்ஸும் இருக்கலாம், செல்லர்ஸும் இருக்கலாம். ஸோ வி டோன்ட் நோ அப்படின்னு சொல்கிறான். த டோன்ட் நோ அப்படின்னு ஒரு இடம் வந்துச்சு இல்லையா மைண்டில், டோன்ட் நோ. அப்போனா அதுக்கு தான் நம்ம ஒரு பேர் வச்சுருக்கோம், இட்ஸ் கால்ட் இன்டிசிஷன்.
why you call it indecision அப்படின்னா அந்த வேர்டை பயன்படுத்துகிறோம். தமிழில் நிலையற்ற தன்மை அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். நிலையற்ற தன்மைனா என்னென்னா, அந்த இடத்துல என்னன்னே எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்றது நம்ம பார்வையாளராக பார்க்கும் போது நம்ம சொல்கிறோம். பட் உள்ளே இருக்கிறவங்க, இதுக்குள்ளே பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இருப்பாங்க இல்லையா, கால் ரைட்டர்ஸ், புட் ரைட்டர்ஸ், இவங்கெல்லாம் உள்ளே இருப்பாங்களே, அவங்களே நிலையற்ற தன்மையிலே இருப்பாங்க. சரி, யாராவது ஒருத்தர் ஒரு பக்கம் பாயிண்ட் ஏறட்டும், ஒருவேளை பையர்ஸ் டாமினேட் பண்ணால் செல்லர்ஸ் திரும்பிக்கலான்னு பார்ப்பாங்க, செல்லர்ஸ் டாமினேட் பண்ணாங்கன்னா பையர்ஸ் திரும்பிக்கலான்னு ஐடியா பண்ணுவாங்க. ஸோ அவங்க நிலையற்ற தன்மையில் இருக்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் ஆப்ஷன் பையர்ஸாக இருந்தீங்கனாலோ இல்லை ஸ்விங் ட்ரேடராக இருந்தீங்கனாலோ யூ கேன் ரியலி மேக் ப்ராஃபிட். புரியுதா? இப்போது நீங்கள் நிலையற்ற தன்மையை ஃபஸ்ட்டு எப்படி புரிஞ்சுக்கணும், பைனா என்ன செல்லுனா என்ன அப்படின்னு நீங்கள் ரெகுலராக எப்பவுமே பார்த்துட்டு இருக்கிற அந்த கேண்டிலாக கலரை நாங்கள் கொஞ்சம் லிட்டிலாக ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணுறோம். ஒரு லிட்டில் மாடிஃபிகேஷன். என்ன மாடிஃபிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னா, நத்திங் பட் இப்போது ஒரு ரெட் கலர் கேண்டில் இருக்குது. இங்கே நான் உங்களுக்கு பெருசாக காமிக்கிறேன் பாருங்கள். இது ஒரு அழகான ஒரு ரெட் கலர் கேண்டில். இந்த ரெட் கலர் கேண்டிலில் நம்ம ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலேயும் கீழேயும் ஒரு ரெட் ஆரோ வரும். நீங்கள் ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோ வச்சுருந்தீங்கன்னா தான் இந்த ஆரோ வரும். ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோ வச்சுருந்தீங்கன்னா ஆரோ வரும். இது செல் இனிஷியேட்டடுன்னு அர்த்தம். இனிஷியேட்டடுனா செல்லர்ஸ் பக்கம் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு தான் இந்த ரெட் ஆரோ. இதில் பையர்ஸும் இருக்கலாம், செல்லர்ஸும் இருக்கலாம் இல்லையா? செல்லர்ஸும் இருக்கலாம், பையர்ஸும் இருக்கலாம். அப்போ இதுக்கு இந்த விலைக்கு மேலே விட்டுட்டாங்க அப்படின்னா, இந்த விலைக்கு மேலே விட்டுட்டாங்க அப்படின்னா செல்லர்ஸ் பையர்ஸ் மேலே அவங்க கண்ட்ரோலில் எடுத்துக்குவாங்க. ஒருவேளை இந்த விலைக்கு கீழே விட்டுட்டாங்க அப்படின்னா செல்லர்ஸ் கண்ட்ரோல் எடுத்துருவாங்கன்றதை தான் இந்த கேண்டிலை மட்டும் வச்சு நம்ம சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி கேண்டில் இருக்குதோ இங்கேயும் இருக்குது, ஆனால் இதிலலாம் இல்லை எதுவுமே. ஆனால் இந்த இடத்துல ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அதுக்கு ஃபஸ்ட்டு அவங்க ஒரு ஆன்சர் கொடுத்தே ஆகணும். ஓகே, சரி. அடுத்து ஃபஸ்ட்டு செல்லு பார்த்துட்டிங்க, அடுத்தது பையை பார்ப்போம். இந்த இடத்துல பாருங்கள், இதுவும் ஒரு க்ரீன் கலர் தானே. அப்போனா உங்கள் மைண்டில் வந்து இது ஒரு க்ரீன் பை கேண்டில் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் இதில் எந்த ஏரோ மார்க்கும் இல்லை. தெர் இஸ் நோ ஏரோ மார்க் ஓவர் ஹியர். But whereas you see in the next candle it is formed green color with green arrow, which is called by initiated, not by triggered, by initiated. புரியுதா உங்களுக்கு? இனிஷியேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நடக்கிற டிசிஷன் தான் இம்பார்ட்டண்ட். சரி, பை இனிஷியேட் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே போனால் யார் கண்ட்ரோல் எடுத்துக்குவா? ஈஸ்வர், கேன் யூ ஆன்சர் மீ? இதுக்கு மேலே போனால் யார் கண்ட்ரோல் எடுத்துக்குவா? மிஸ்டர் ஈஸ்வர், மிஸ்டர் சுப்ராமன், இளவரசன், யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. 3 பேர்ல இதுக்கு மேலே போனால் என்ன ஆகும்? யார் கண்ட்ரோல் எடுத்துக்குவா? எதை வச்சு சொன்னீங்க? பிகாஸ் ஆஃப் த கலர். ஆரோ தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு இப்போ இந்த இடத்துல டு டிசைட் தட் இதுக்கு மேலே போனால் அவங்க கண்ட்ரோல் எடுத்துருவாங்க. சரி, இந்த ஆரோ இல்லாமல் இப்போ கீழே ஒருத்தர் கண்ட்ரோல் எடுத்துட்டாருன்னா யார் அதிகமாக இருக்கிறான்னு அர்த்தம்? கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. அப்போது எந்த இடத்துல அவங்க டிசைட் பண்ணாங்க? நம்ம சிக்னல் எங்கே கொடுத்துச்சோ அந்த இடத்துல தான் அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. கரெக்டாக? இப்போ ஒரு முடிவுக்கு வரணும். பையரோ செல்லரோ ஒரு பக்கம் இதை இழுக்கணும். நல்லா பாருங்க, இது ரெண்டும் நடந்துச்சு. ஆனால் உடனே மேலே போச்சா கீழே போச்சா? போகலை. மறுபடியும் இந்த ஜோனுக்குள்ளேயே மறுபடியும் வருது. அப்போ தான் முக்கியமான விஷயம் வருது. நம்மளோட ஸ்மார்ட் டிசைடரோட வெரி முக்கியமானது நான் என்ன சொன்னேன், எப்போ லாபம் சம்பாதிக்க முடியும்னா நிலையற்ற தன்மை இருக்கும் போது தான், இன்டிசிஷனாக இருக்கும் போது மட்டும்தான் சம்பாதிக்க முடியும். அப்போ இன்டிசிஷன்னா என்ன அப்படின்னா நத்திங் பட் ஒரு கேண்டில் கலரு க்ரீன் கலராக இங்கே இருக்குது. அப்போ இது ஒரு பைன்னு நீங்கள் மைனஸில் சொல்கிறீங்க. ஆனால் க்ரீன் கலர் ரவுண்டு வராமல் அவர் என்ன பண்ணிட்டார், தலைகீழாக ரெட் கலர் ஆரோவை கொடுத்துட்டார். க்ரீனுக்கு க்ரீன் வந்திருந்தா பை, ஒருவேளை இந்த க்ரீனுக்கு ரெட்டு வந்துடுச்சுன்னா இன்டிசிஷன். நல்லா மனசில் வச்சுக்கோங்க, இன்டிசிஷன். தி கேண்டில் விச் இஸ் க்ரீன் whereas தி கன்ஃபர்மேட்டட் ஆரோ up and down is red in color, which says that it is indecision. I do not know where to go, now I need to take a decision, something is serious அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு டைம் ஃப்ரேம்க்கு வந்தாச்சு. ஸோ now they will decide fastly, either whoever has to take. இதெல்லாம் நடக்கும்போது அவங்களுக்கு எந்த பயமும் இல்லை.
பார்க்கலாம், இன்னும் வெயிட் பண்ணலாம், யார் உள்ள வரா யார் உள்ள வரா யார் உள்ள வரான்னு. பட் இது ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா உடனடியாக ஒரு டிசிஷன் எடுக்கணும். தே நீட் டு டேக் அன் இமீடியட் டிசிஷன் ஆஃப்டர் திஸ். பிகாஸ் யாரோ ஒருத்தர் எடுத்துட்டாங்கன்னா இன்னொரு பக்கம் பெருசாக லாஸ் ஆகும். பெருசாக இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு என்றைக்குமே லாஸ் ஆகக்கூடாது அவங்களுக்கு. ஸோ சேஃபான ப்ளே பண்ணுவாங்க. ஒன்று அவங்க இருக்கிற சைடே நின்றுவாங்க, நின்று ட்ராவல் பண்ணுவாங்க. இல்லைன்னா அவங்க பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு யார் எந்த பக்கம் போகிறாங்களோ அந்த பக்கம் போயிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு லாஸ் கம்மியாகி காஸ்ட்டில் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் ப்ராஃபிட்டில் போவாங்க. ஸோ இது நடக்கும். இது எப்போ நடக்கும்னா இந்த இன்டிசிஷன் ஃபார்ம் ஆகும் போது தான் க்ரீன் கலர் வித் ரெட் ஆரோ. அப்போ இவரோட ஆப்போசிட் என்ன? ஒரு ரெட் கலர் கேண்டிலில் க்ரீன் வரணும்ல, அதுவும் ஒரு இன்டிசிஷன் தானே. எங்கேயாவது இருக்கான்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, இங்கே தெரியுதா உங்களுக்கு? இது ஒரு ரெட் கலர் கேண்டில், ஆனால் க்ரீன் ஆரோ இருக்கு. ரெட் கலர் கேண்டில் க்ரீன் ஆரோவா இருக்கு. இட் இஸ் அன் இன்டிசிஷன். இதுக்கு மேலே ஒருத்தரை விட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா யார் கண்ட்ரோல் எடுத்துக்குவா? பையர்ஸ் கண்ட்ரோல் எடுத்துக்குவாங்க. இதுக்கு கீழே போகிறது யாராவது விட்டு கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? செல்லர்ஸ் கண்ட்ரோல் எடுத்துக்குவாங்க. ஏன் கீழே போச்சு இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இதோட ஸ்டாப் லாஸ் என்ன ஏதுன்னெலாம் பார்க்கலாம். அதெல்லாம் நீங்கள் எதுவும் தெரிஞ்சுக்க வேணாம். நான் இப்போ சோஃபார் ஐ ஹவ் எக்ஸ்பிளைன்ட் யூ. உங்களுக்கு 4 டைப்ஸ் ஆஃப் காமிச்சிருக்கேன். என்ன? க்ரீன் கலர் கேண்டில் வித் க்ரீன் ஆரோ, ரெட் கலர் கேண்டில் வித் ரெட் ஆரோ, ரெட் கேண்டில் வித் க்ரீன் ஆரோ, க்ரீன் கேண்டில் வித் ரெட் ஆரோ. 4 விஷயத்தை இங்கேயே இப்படியே காமிச்சிட்டேன். இதில் யாருக்காவது டவுட் இருக்கா? இது மட்டும் கேளுங்க. சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் யாருக்கா டவுட் இருக்கா? இது எனக்கு புரியல அப்படின்றவங்க யாரும் இல்லைல்ல? இருக்கீங்களா? நான் இவ்வளோ நாள் ட்ரேட் பண்ணவங்க தான் உள்ளே இருப்பீங்க கண்டிப்பாக. இது உங்களுக்கு டவுட் இருக்காது. நம்ம எக்ஸிஸ்டிங் கேண்டிலில் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம், அவ்வளோதான், சிம்பிள். இப்போ ரெட் கலர் ஆரோ வந்துடுச்சு, ஒரு இன்டிசிஷன் வந்துடுச்சுன்னா என்ன அர்த்தம்ன்றதை புரிஞ்சுக்குவோம். இப்போ இந்த இடத்துல நான் உதாரணத்துக்கு காமிக்கிறேன். இது நீங்கள் இண்டிகேட்டர் வச்சுருக்கும் போது நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் எப்படி வேலை செய்யணும். இப்போ இன்டிசிஷன் ஆகிட்டார் இந்த இடத்துல. அப்போது இந்த லென்த் ஆஃப் இன்டிசிஷன் கேண்டில் ஒரு ஹை அண்ட் லோ வேல்யூ இருக்கும் இல்லையா? உதாரணத்துக்கு பாருங்கள், 184 புள்ளிகள் வந்து இன்டிசிஷனில் இருக்குது. அப்போது யாரோ ஒருத்தர் ஒரு பக்கம் போகணும். கரெக்டாக நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், இன்டிசிஷன் வந்தோடனே உடனே என்ன பண்ணிடுவாங்க? ஒரு டிசிஷன் எடுத்துருவாங்க. டிசிஷன் எடுத்தே ஆகணும். ஒன்று பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு எந்த பக்கம் போகுமோ அந்த டைரக்ஷன் சைடு நிச்சயமாக டேர்ன் பண்ணி தான் ஆகணும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு வேளை கீழே இறங்குதுன்னு வச்சுக்கோ, இதை விட்டு கீழே இறங்குதுன்னா இந்த இன்டிசிஷன் கேண்டிலோட சேம் லென்த் ஹை அண்ட் லோ லெவலில் அவங்க தங்களோட கணக்கை முடிச்சுக்குவாங்க. ஃபஸ்ட்டு T1 வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. நான் சும்மா ஒரு வெர்டிக்கல் லைன் போடவா? இங்கே பாருங்கள், இந்த இடத்துல அவங்க பொசிஷனை க்ளோஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா திருப்பியும் இந்த இடத்துக்கு வந்து அவங்க ஆக்சுவலி போக நினச்சது மேலே, ஆப்போசிட்டில் யாரோ டாமினேட் பண்ணி இழுத்துட்டாங்க. அப்போ இங்கே இருந்தவங்களுக்கெல்லாம் லாஸ் ஆகிருக்கும்ல, அவங்கெல்லாம் மறுபடியும் இங்கே ஃபண்டை கொண்டு வந்து மார்க்கெட்டை மேலே தூக்கிட்டு வந்துட்டாங்க. அப்போது அவங்களோட ஃபஸ்ட்டு டார்கெட் எங்கவா இருந்துச்சு? இந்த இடத்துல வரும்போது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புக்கிங் ஏற்பட்டிருக்கும், ஸ்மாலர் டைம் ஃப்ரேம். அடுத்தது அவங்க எங்கே போவாங்கன்னா இங்கே போவாங்க. புரிஞ்சுதா? ஆக்சுவலி இங்கிருந்தே அவங்க இங்கே போய் இங்கே போகிறதுக்கு பிளான் பண்ணாங்க. இங்கிருந்து இப்படியே போயிருந்தாங்கன்னா இங்கே அடிச்சிருப்பாங்க. டக்குன்னு கீழே ஆப்போசிட் சைடு இறங்குனதுனால அவங்க மறுபடியும் இருங்க நான் சொல்லிடுறேன். மார்க்கெட் அவங்க ரிவர்ஸ் பண்ணிட்டு ஸ்கிரீன் தெரியல சார். ஸ்கிரீன் தெரியலையா? மற்றவங்களுக்குலாம் தெரியுதா? தெரியுது. உங்களுக்கு மட்டும் தெரியலன்னா ஒரு தடவை எக்ஸிட் ஆகிட்டு மறுபடியும் உள்ள வாங்க. அப்போது இந்த இடத்துல வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பொசிஷனை திருப்பியும் அதே லெவல் வந்துட்டு மறுபடியும் இப்போது நாங்கள் என்ன நினச்சாங்களோ அதை வந்து அவங்க நிறைவேற்றிக்கிட்டாங்க. மார்க்கெட் வந்து மேனிப்புலேட் ஆகியே தான் கொண்டு போயிட்டு இருப்பாங்க. எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. நான் பேசும்போது டவுட்னா மட்டும் கேளுங்க. மியூட் பண்ணிக்கோங்க. யாரோ ஒருத்தர் மியூட் பண்ணாமல் இருக்கீங்க, மியூட் பண்ணிக்கோங்க. சரி, இதுதான் நடக்கும். அப்போ 4 விஷயத்த பார்த்துட்டோம் நம்ம. இப்படி தான் மார்க்கெட் இருக்க போது, இதுதான் இது அப்படின்றது சிம்பிளாக உங்களுக்கு நான் சொல்லியாச்சு. இது எப்படி நம்ம டே டு டே இன்ட்ராடேலையும் ஸ்விங்லையும் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்ப்போம். ஒன்றும் இல்லை, ஒரு வாரம் ஆரம்பிக்குது நம்ம ட்ரேடிங் வந்து வீக். என்னைக்கு நம்ம நிஃப்டியில் ஆரம்பிக்குது? வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்குது, கரெக்டுங்களா? வியாழக்கிழமை எக்ஸ்பைரி, ஸோ வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்குது. ஸோ வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சதுன்னா என்ன டேட்டு? போன வாரம் 15ஆம் தேதி ஹாலிடே தானே? 15th இஸ் ஹாலிடே, கரெக்டுங்களா? ஸோ ஸ்டார்டிங் வித் நமக்கு என்றைக்கா மாறி போச்சு? அப்போது 18th தான் முதல் நாளாக மாறிடுச்சு. அப்போ 18th தான் எடுத்த உடனே இங்கே நிற்கிறார் அவர்.
18லேருந்து என்ன ஓப்பன் பாருங்க, 24,938. 938 அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரைக்ஸோட இன்டர்வல் வந்து 50 ஸ்ட்ரைக்காக இருக்குது. 24,900, 24,950 அண்ட் 25,000, 25,050 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ த ஸ்ட்ரைக்ஸ் வில் சேஞ்ச் ஃபார் த எவ்ரி 50 இன்டர்வல்ஸ். ஸோ அப்போ நம்ம 24,938ன்னு சொல்லிட்டா நம்ம எது மைண்டில் கொண்டு வந்துக்கணும்னா நியரஸ்ட் யார், 24,950. கரெக்டா? அந்த 24,950 நம்ம ஸ்மார்ட் டிசைடர் யூஸ் பண்ணும்போது, இஃப் யூ ஆர் யூசிங் அ ஸ்மார்ட் டிசைடர், இட் இஸ் வேலிட் ஃபார் திஸ் ஹோல் வீக். யூ கேன் ட்ரேட் வித் ஒன் ஸ்ட்ரைக் இட் செல்ஃப். ஒன் ஸ்ட்ரைக்னா அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, காலும் புட்டும் என்ன ஸ்ட்ரைக் பார்க்கணும், 150 பார்க்கலாமா? இங்கே என்ன இருக்கு அப்போ 24,950, 150 பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா? ஆமாம்மா பார்க்கலாமா? 25,150 பார்ப்பீங்க. 24,950 புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா. இப்போ இந்த கேண்டில் தெரியுதா? 1 வீக்குக்கு ஏதோ பார்க்கணும்னு சொன்னீங்க, அதை மட்டும் ரிப்பீட் பண்ணுங்க. இப்போ இந்த வீக்கோட ஸ்டார்ட் என்ன, நமக்கு எக்ஸ்பைரியோட ஸ்டார்டிங் என்ன, ஸ்டார்டிங் டேட் என்ன, ஒரு வீக்கோட ஸ்டார்ட் டேட் என்ன? வெள்ளிக்கிழமை தானே? வெள்ளிக்கிழமை. அது போன வாரம் 8, போன வாரத்துக்கு முன்னாடி வாரம் தான் 8. போன வாரம் வந்து என்னது 15 தானே? அதுக்கு நமக்கு ஹாலிடே தானே? ஆமாம். அப்போ நம்ம எந்த டே எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் வர ட்ரேடிங் டே தானே? அப்போ அது 18. ஸோ 18 என்ன, ஒருவேளை 18 ஹாலிடே இல்லை, சாரி 15th ஹாலிடே இல்லைன்னா நான் 15th கன்சிடர் பண்ணிக்குவேன். ஓகேயா? ஸோ இப்போ ஹாலிடே எக்ஸாம்பிள் இருக்கிறனால ஐ எம் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன் ஆன் 18th. ஸோ 18th இன் திஸ் இஸ் 18th கேண்டில். ஸோ வாட் இஸ் அ ஓப்பன் இயர்? நான் இங்கே ப்ரெஸ் பண்ணணும் வரும் பாருங்க. ஓப்பன் என்ன வருது? 24,938. So which is the nearest strike? 950. Yes. 24,950 is valid only for this week. இந்த வீக்குக்கு மட்டும் இவர் வேலிட். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை என்ன வருதோ அதுதான் அடுத்த வாரத்துக்கு. This can be considered for an intraday or a swing. Okay. So I have taken 24,950 call and 24,950 put. Any doubt in this? இதில் எது டவுட் இல்லைல்ல? டவுட் இல்லை இல்லையா? சூப்பர். ஓகே, லெட்ஸ் டேக் இட் ஆன் டைம் ஃப்ரேம் நவ். இப்போது இந்த இண்டிகேட்டரை வச்சு நான் உங்களுக்கு சொன்னேன், இதை நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஒன்று, ஃபர்ஸ்ட் ஐ எக்ஸ்பிளைன்ட் யூ ஆன் த ப்ரைஸ் பேட்டர்ன். ப்ரைஸ் பேட்டர்னா என்னது? கேண்டிலோட கலர், ரைட்? என்ன ரெட்டுனா என்ன, க்ரீன்னா என்ன, ரெட்டு வித் க்ரீன்னா என்ன, க்ரீன் வித் என்னன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நம்பர் 2 இஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். வாட் இஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்? அதை மட்டும் பார்த்துருக்கோம். க்ரீன் அண்ட் ரெட்டு. இங்கே பாருங்க, க்ரீன் கலர் லைன் இருக்கு, ரெட் கலர் லைன் இருக்கு, இருக்கா? க்ரீன் அண்ட் ரெட் லைன் இயற்கையாகவே வந்துடும். இந்த இண்டிகேட்டர் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு லைன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த லைன்ஸ்னால் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போது மார்க்கெட் வந்து கீழே இருந்து ஏறுதுன்னு வச்சுக்கோம். உதாரணத்துக்கு கீழே இருந்து ஏறுது. இப்போ இங்கே என்ன கலராக இருந்திருக்கணும்? சும்மா யாராவது கெஸ் பண்ணுங்களேன். என்ன கலராக இருக்கணும்? கீழே இருந்து ஏறுது, மேலே வந்து முட்டுது. இது என்ன கலராக இருந்தால் உங்களுக்கு புரியும்? சொல்லுங்க யாரோ ஒருத்தர். கிரீன். வெரி குட், மியூட் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே இருந்து கிரீன், மேலே ரெட். வெரி குட். கீழே இருந்து மார்க்கெட் ஏறும் போது அது ரெட்டாக இருக்கணும், சாரி க்ரீனாக இருக்கணும். மேலே இருந்து வரும்போது ரெட்டாக இருக்கணும். சார் மியூட் பண்ணிக்கோங்க, பதில் சொல்லிட்டேன். க்ரீன்ல இருந்து ரெட்டாக போகணும். ஒருவேளை க்ரீன்ல இருந்து இவர் ஏறுறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏறுறோம். இப்போ கீழே இவர் இறங்குறாருன்னா இங்கே என்னவா இருக்கும்? யாரா கெஸ் பண்ண முடியுதா? வெரி குட். யார் சொன்னது? வெரி குட். க்ரீன்ல இருந்து வந்து ஒருவேளை கீழே இறங்குறாங்கன்னா அந்த ரெட்டு வந்து சப்போர்ட்டாக மாறிடும். எதுக்கு? எந்த கண்டிஷனில்? இதை கிராஸ் பண்ணி மேலே போயிட்டு அவர் திருப்பி வராருனா தான் இது சப்போர்ட்டாக மாறுவார். இல்லைன்னா அவருக்கு இது ரெசிஸ்டன்ஸ் தான். இதை தாண்டிட்டாருன்னா ரெசிஸ்டன்ஸ் பிகம் அ சப்போர்ட். அப்போ புரிஞ்சிச்சு, ஒரு க்ரீனும் ஒரு ரெட்டும். இப்போது அந்த க்ரீன் அண்ட் ரெட்டை நம்ம பார்ப்போம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ட்ராவல் பண்ணும்போது எங்கேருந்து எங்கே வரணும்? இப்போ கீழே இருந்து போகிறவர்னா க்ரீன்ல இருந்து புறப்படுவாரா?
அதே மேல இருந்து வரவர் எங்கிருந்து வரணும்? கிரீன்ல இருந்து தான் வருவார். புரியுதா உங்களுக்கு? நம்ம சிஸ்டம் அப்படிதான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ ஒருவேளை இல்லை ரெட்டுலேருந்தே வருது, நீங்கள் ஏதோ ஒன்று கண்ண முடிக்கோங்க. மேலே என்ன இருக்குது இப்போ இந்த இடத்துல? புதுசாக ஜாயின் பண்ணவங்க யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்கள். மேடம் ஒருத்தவங்க ஜாயின் பண்ணியிருந்தீங்க, சொல்லுங்கள். இது என்ன கலர்? கிரீன். கிரீன். கிரீன்லேருந்து வந்தால் எங்கே நிற்கணும்? கிரீன்லேருந்து வந்துச்சுன்னா எங்கே நிற்கணுங்க? நெக்ஸ்ட்டு என்னவா இருக்கும்? கிரீன்லேருந்து இறங்கும் போது ரெட் என்னவா மாறும்? சப்போர்ட்டாக மாறும்ல. கிரீன்ல இருந்து மார்க்கெட் இறங்குது. ஓகே, அப்போ ரெட் என்னவா இருக்கும் இந்த இடத்துல? சப்போர்ட்டா மாறணும் இல்லையா? அப்போ இங்கிருந்து இறங்கும் போது எவ்ரி கிரீன் வரும்போதும் கிராஸ் ஆகிட்டே வந்தது. ரெட்டு வந்த உடனே தன்னோட நிலையை அவங்க மறுபடியும் மாற்றிக்குவாங்க. ஸோ ரெட்டு டு க்ரீன் அது ட்ராவல் ஆகிருக்கு. இப்போ இதில் பார்த்துக்கோங்க. தொடர்ந்து இப்போ நம்ம பெரிய டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கோம். எக்ஸ்பிளைன் பண்ணேன். க்ரீன் டு ரெட்டு, மறுபடியும் ரெட்டு டு எங்கே? ரெட்டு கீழே போனால் அவர் என்னவா ஆகிட்டார்? அதையும் உடச்சிட்டாங்க. அப்போ அவர் ரெசிஸ்டன்ஸாக மாறிட்டாரா? இப்போ இந்த ரெட்டு சிம்பிளாக தானே. இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணது தானே. இவ்வளோ நல்லா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்களா? இப்போ இப்படி மேலே போனார்னா இப்போ இவருக்கு இது ரெசிஸ்டன்ஸ் தானே. இப்போ இங்கேருந்து ஏறுறவருக்கு எத்தனை ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள். இங்கே 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 இதெல்லாமே என்னது? ரெசிஸ்டன்ஸ். கரெக்டா? இப்போ இங்கேயே அவர் என்ன பண்ணிட்டாரு? தன்னோட விலையை விட்டு 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 கீழே நோக்கி போய்கிட்டே இருக்கார் அவர். புரிஞ்சுதுங்களா நான் என்ன சொல்ல வந்தேன்றது? புரியுதா? ஒரு ரெட்டு க்ரீன்லேருந்து ட்ராவல் ஆகும்போது அடுத்த ஒரு ரெட்டுக்கு தான் அவங்க வருவாங்க. இப்போ பாருங்க, அதே நான் இந்த பக்கம் காமிக்கிறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. இந்த செனாரியோ எடுத்துக்கோங்க. இது என்னது? எங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கு மார்க்கெட்டு? இது என்னதுங்க? கிரீன் தானே? தெரியுதோ இல்லை ரொம்ப சின்னதாக இருக்கா? இது கிரீன் தானே? நான் பின்னாடி போயெல்லாம் சார்ட் காமிக்கல, கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்கன்றதுனால நான் சிம்பிளா காமிக்கிறேன். ஒரு கிரீன்ல இருந்து ஆரம்பிச்சா ரெட் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா மாறுமா? அந்த ரெசிஸ்டன்ஸே இறங்கினா சப்போர்ட்டா மாறுமா? அப்புறம் டிராவல் ஆகும். இதை வச்செல்லாம் நீங்க ட்ரேட் பண்ணவே வேண்டாம். பட் இது ஏன் கோடு வருதுன்னு நிறைய பேர் கேள்வி கேட்கறதுனால இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு அந்த இடத்துக்கு போனா நீங்க டிசைட் பண்ணுங்கன்னு சொல்றதுக்காக நானே உங்களுக்கு லைன் வர வச்சிருக்கோம். நம்ம என்ன பண்ணிட்டோம்னா உங்களுக்கே லைன் வரணுன்றது புரிய வைக்கிறதுக்காக வச்சிருக்கோம். உதாரணத்துக்கு நல்லா இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதை கவனிங்க. உங்களுக்கே இது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப டீட்டெயிலாக நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம், ஈஸியாக ட்ரேட் எடுக்கலாம். இப்போ இந்த இடத்துல என்ன வந்துச்சுங்க? ஃபஸ்ட்டு மேலேருந்து இறங்கும் போது ரெட்டு வந்துடுச்சா? அது அவங்க சப்போர்ட்டாக தானே இருக்கும். கீழே இறங்கும் போது இங்கே தான் ஃபார்ம் ஆயிருக்கு, இங்கெல்லாம் ஃபார்ம் ஆகலை. இங்கே தான் ஃபார்ம் ஆன உடனே இதை பிரேக் பண்ண உடனே இந்த ரெட்டு என்னவா மாறிடுச்சு? ரெசிஸ்டன்ஸாக மாறிடுச்சா? அதுக்கப்புறம் கீழே இறங்குறவர் இந்த ரெசிஸ்டன்ஸ்ல போகும்போதெல்லாம் உடைச்சிட்டு எங்க வந்து திரும்புறாரு? அது கிரீனா தான் இருக்கணும். திருப்பியும் அவன் மார்க்கெட் திருப்பினானா ஏதோ ஒரு கிரீன்ல தான் திருப்ப முடியும். ஏன்னா அதுதான் மேல இருந்து வரும்போது அவனுக்கு கிடைச்ச கிரீன். இப்ப கிரீன்ல இருந்து ஆரம்பிச்சிட்டாரு, மேல போயிட்டாருன்னு நான் சொன்னேன். அப்ப திருப்பியும் ரெட் வந்ததுன்னா அவருக்கு என்னவாயிடும்? ரெசிஸ்டன்ஸ் ஆயிடுமா? இப்ப இந்த ரெட்டை தாண்டிட்டு கீழே திருப்பி வந்தாருன்னா இந்த ரெட் என்னவா மாறிடுச்சு அவருக்கு? அப்ப அங்கிருந்து திரும்பிட்டாரா மறுபடியும்? நான் சொல்றது உங்களுக்கு எந்த மேத்தமேட்டிக்கல் லைன்ஸ் இல்லை, எனக்கு நான் எம்ஏசிடி ஆர்எஸ்ஐ இந்த மாதிரிலாம் யூஸ் பண்றேன், எனக்கு எந்த லெவலும் கிடைக்கலன்றவங்க இதை பாருங்கன்னு நான் சொல்ல வரேன். உங்களுக்கு இங்கே அடிஷ்னல் வேல்யூஸ் இருந்தால் அதை நம்பி எடுத்துருங்க. பட் அப்படி இல்லை, இது என்னன்னு புரிஞ்சுக்கணும்னா இது எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிரீன் லைன் வருது, உங்ககிட்ட ஏதோ ஒரு மேத்தமேட்டிக் வேல்யூ வருது, அப்போ நீங்கள் டக்குன்னு டிசிஷன் எடுக்க வேணாமா? எடுக்கணும்ல. அப்போ இந்த இடம் தான் திரும்புகிற இடம்ன்றது உங்களுக்கு தெரியும். நான் இந்த விலையும் கொடுத்துருக்கோம். நம்ம இந்த விலை ரொம்ப சீரியஸ், அங்கே அவங்க டிசிஷன் எடுப்பாங்க. இந்த விலை ரொம்ப சீரியஸ், அங்கே டிசிஷன் எடுப்பாங்க. இந்த பாயிண்ட் புள்ளியில் ரெண்டு டெசிமலில் கொடுத்துருக்குறோம். அந்த இடம் பாருங்கள், இதெல்லாம் 3 டெசிமலில் கொடுத்துருக்கோம். இந்த இடம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்பெல்லாம் ஹையர் டெசிமல்ஸில் வருதோ நல்லா பாருங்கள். நம்ம இதில் நீங்கள் நோட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஹையர் டெசிமல்ஸில் வருது, அதாவது 2 டிஜிட் இல்லாமல் இங்கே 3 டிஜிட்லாம் வருது. இங்கே பாருங்கள் 2 டிஜிட் இருக்குது, 35ன்னு வருது. இங்கே 475ன்னு 3 டிஜிட் வருது. அதெல்லாம் வர்ற இடத்துல பயங்கரமாக ரியாக்ட் பண்ணும். ஓகே, ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா என்னன்றதை சும்மா ஜென்ரலாக கலர் வச்சு பார்த்துக்கிட்டீங்க. ஒருத்தர் ரெட்லேருந்து கிளம்புனா க்ரீனுக்கு போகிறாரு, க்ரீன்லேருந்து கிளம்புனா ரெட்டுக்கு வராரு.
அதே நடுவில் இருந்தாருன்னா அந்த ரெட்டு வந்து சப்போர்ட்டாக மாறிடும், இல்லை வந்து அவர் தாண்டலைன்னா அவர் ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். சிம்பிள். ஏதாவது டவுட் இருக்கா? எனிபடி ஹேவ் டவுட் இன் திஸ் ஜஸ்ட் பை அப்சர்விங்? இதெல்லாம் பேசிக்ஸ் தான். இஸ் எனிபடி ஹேவ் டவுட்? கேட்டுருங்க இப்போவே. கேட்கலன்னா நான் நெக்ஸ்ட் போயிடுறேன். ஏன்னா நிறைய உங்களுக்கு நான் காமிக்கணும். நான் பேசிக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன் இது வரைக்கும். இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா நீங்கள் பார்த்துட்டீங்க. ஓகே, இப்போ ஒருவேளை இப்போ த நெக்ஸ்ட் கொஸ்டின் கோஸ் இஸ் வெரி கிரிட்டிக்கல். நல்லா கவனிங்க. ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு பே அட்டென்ஷன். இப்போ இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இதே இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா இது காமிக்கிறேன். பிங்க்ல சப்போர்ட்டும் வருது, ஒரே லைன் மேலே வருது. இப்போ ரெசிஸ்டன்ஸும் இங்கேயே இருக்கு, சப்போர்ட்டும் இங்கேயே இருக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துல நினைக்கிறீங்க? இப்போ பாருங்க, எல்லாம் கேப் தள்ளி இருக்குல்ல. இப்போ நான் கேட்குறேன், ஒரு இடம் ரெண்டுமே ஒரே இடத்து மேல வருது, ரெசிஸ்டன்ஸும் சப்போர்ட்டும் ஒரே இடத்துல வருது. அப்போ என்ன நடக்கும்? ஒரு மேஜர் டெசிஷன். கன்சல்டேஷன். நோ, நாட் கன்சல்டேஷன். நம்மளுதுலாம் கன்சல்டேஷன்லாம் கிடையாது. ராக்கெட் மாதிரி பறக்கணும் அந்த இடத்துல வந்தா. அந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான டிசிஷன் இருக்கும். எப்பெல்லாம் நம்மளோட சிஸ்டம் மேக்ஸ் அண்ட் மார்க்கெட் ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோல 2 லைன் மர்ஜ் ஆகுதோ அந்த ட்ரேடை விட்டுறாதீங்க. ஓகே, யூ ஹாவ் டு டேக் ரிஸ்க் இன் தட் பிளேசஸ். உதாரணத்துக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க. எடுத்துக்கோமா, கால் எடுக்குமா, ஏதோ ஒன்று எடுக்கும். ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் டெய்லி 20,100 சி 2 இருக்கு. அது வரும் சார், எல்லாத்துலேயும் வந்துட்டு 100ல இருக்கா? ஓகே, இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொன்னேன், ஸ்ட்ரைக் எப்படி பார்க்கணுன்றது சொன்னேன். கரெக்டாக வீக்லி வந்து இந்த ஸ்ட்ரைக்கு நம்ம என்ன ஸ்ட்ரைக் பார்த்தோம்? 24,000 என்ன பார்த்தோம்? 950. எஸ், தட் இஸ் வேலிட் ஃபார் த வீக். அப்போ இதை நீங்கள் ஒன்று வச்சு மட்டும் ட்ரேட் பண்ணலாம், ஆர் there is another way. There are 3 ways you can trade. Okay, this is number 1. The trade கன்ஃபியூஸாக இருக்குது, எந்த ஸ்ட்ரைக்கில் இருக்கணும் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, சிம்பிள். ஒரு வீக் ஸ்டார்ட் ஆகும்போது எது வருதோ ஓப்பன் ப்ரைஸ் அதை எடுத்துக்கோங்க. நம்பர் 2, அந்தந்த டேட்டுக்கு எது வருதோ அதை டேக் பண்ணிக்கோங்க. இப்போ 19th ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். என்ன ப்ரைஸ்? 24,891. அப்போ தென் ஐ வில் சூஸ் 24,900. கால் அண்ட் புட் ரெண்டுமே ஒன்று தான். கரெக்ட். நெக்ஸ்ட்டு இன்னைக்கு என்னது? நேற்று என்ன வந்திருக்கு? 24,965. அப்போ நீங்கள் என்ன எடுக்கலாம்? எனி கெஸ்? குழப்பமா இருக்குன்னா இங்கே நிறுத்தி 950 எடுத்துக்கலாம் சார். 24,950. 950 தாண்டிட்டாங்க அவங்க. 25,000. ஸோ த பெட்டர் சாய்ஸ் இஸ் 25,000. நேற்று பார்த்துருந்தா ஆல்சோ எது பார்த்துருக்கலாம்? இதுவும் பார்த்துருக்கலாம். 24,900 பார்க்கும்போது ஆல்சோ இதையும் பார்த்துருக்கலாம். புரிஞ்சுச்சா உங்களுக்கு இப்போ? சரி, அப்போ இன்னைக்கு என்ன பார்த்துருக்கலாம்? யாரா சொல்லுங்க. 2150. 25,150. எஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது 150. அப்போ 150 போய் எடுத்துக்கோமா? அப்போ 150ல நமக்கு ஒரு டிசிஷன் கண்டிப்பாக கிடைக்கும். 100 எடுத்துக்கலாம், 150 எடுத்துக்கலாம். நீங்கள் 150 எடுத்துக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன்? கால் அண்ட் புட்டை 150க்கு மாற்றிக்கிட்டேன். ஓகேயா? 150க்கு என்ன பண்ணுறேன்? மாற்றிக்கிட்டேன். இந்த இடத்துலையும் வச்சாச்சு. நல்லா பாருங்க, ரெட் என்ன ஆயிட்டார் இவருக்கு? இறங்கினவர் எங்கே வந்தால் தான் நிற்கணும்? என்ன கலர் வந்தால் தான் நிற்கணும்? க்ரீன். ரெட்டில் கிளம்புனாருன்னா க்ரீன் வர வரைக்கும் அவர் அப்படியே தான் இருப்பார். க்ரீன் வந்துட்டாரா, அதுக்கப்புறம் ரெட்டு வந்துட்டாரா, அதுக்கப்புறம் க்ரீன் வந்துட்டாரா, இனி வந்து ரெட்டு வர வரைக்கும் அவர் இங்கேயே வந்துட்டு இருப்பார். கீழே பார்த்துக்குவோம் நம்ம வெபினார் முடியும் போது என்ன கலரில் இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள், இங்கேருந்து கிளம்புனவர் இப்போ எங்கேருந்து கிளம்பிட்டு இருக்கிறாரு? இவர் க்ரீன்லேருந்து கிளம்புறாரு. ஓகேயா? இப்போது நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள், நம்ம என்ன காமிக்கிறோன்னு சொன்னோம்? கலர்ஸை காமிக்கிறோன்னு சொன்னோம் இல்லையா? லெட்ஸ் see that. லெட்ஸ் see higher time frame. இங்கே பாருங்க, மாட்டிச்சு. இந்த ரெண்டுமே இங்கே மர்ஜ் ஆயிருக்கா? இங்கே மர்ஜ் ஆயிருக்கா?
தெரியுதா உங்களுக்கு? ஆமா சார், ரெண்டுமே மெர்ஜ். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரே இடத்துல ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க பாருங்க. அப்போது இந்த விலைக்கு மேலே க்ளோஸ் வச்சிருந்தா இந்த லென்த் இங்கே போயிருக்கும். புரியுதா நான் என்ன சொல்ல வந்தேன்னு? ரெண்டு மெர்ஜ்னா ரெண்டு ஒரே பிரைஸா இல்லாட்டி கொஞ்சம் பக்கத்து ஒரே பக்கத்துல பிளேஸ் பக்கம் பக்கம் 2 ரூபா 1 ரூபா வித்தியாசத்தில் சம்டைம் அப்படியே எக்ஸாக்டாக இதுக்கு மேலேயே வரும், அப்படியே வரும். பட் நீங்கள் இது ரெண்டு வித்தியாசத்துக்கு இது ரெண்டு வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதா இல்லையா? புரியுது. அவ்வளோதான் புரிஞ்சுக்கணும். நீங்கள் சிம்பிளாக பாருங்கள், இதை ரொம்ப காம்ப்ளிகேட்டாக பார்க்காதீங்க. ரெண்டு விலை ஒரே இடத்துல வருதுன்னா அந்த இடத்துல இது பெரிய ரியாக்ஷன் கொடுக்கும். இந்த ஃபால் எல்லாமே வந்து இந்த ரெண்டு ரெட் லைன் உருவானதுனால தான். அங்கிருந்து தான் செல்லு, மறுபடியும் அங்கிருந்து தான் அந்த விலைக்கே வர விட மாட்டாங்க. வந்து தாண்டி வந்தாலும் டார்கெட்டை கொடுத்துட்டு கீழே வந்துடுவாங்க. இந்த விலைக்கு மேலே விடக்கூடாது அவங்க. அதுதான் அவங்க பிளான். ஜஸ்ட் சிம்பிளாக பார்த்தாலே சொல்லிடலாம். நான் என்னென்ன சொன்னேன், ஒரு ரெட் டு க்ரீன் போவாங்க, க்ரீன் டு ரெட்டு போவாங்க, ட்ராவல் பண்ணுவாங்க. ஸ்ட்ரைக் ப்ரைஸை டெய்லியும் எப்படி என்ன ஓப்பன் ப்ரைஸ் வருதோ அதோட காலையும் புட்டியும் எடுத்துக்கிறோம். வீக்லி ஒன்றே ஒன்று வருது, அந்த வீக்லி என்ன ஓப்பன் ப்ரைஸோ அந்த ஓப்பன் ப்ரைஸை எடுத்துக்கலாம், அல்லது அந்த டேல என்ன கால் அண்ட் புட்டு வருதோ அதை எடுத்துக்கலாம். கிளியராக இருக்குல்ல? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இஸ் தேர் எனி டவுட் இன் திஸ்? இப்போ கிரீன்ல வந்து நீங்க சார் இதுல இருந்து சப்போர்ட் எடுக்கணுமா? கண்டிப்பாக எடுக்கணும். இதை உடைச்சிட்டாங்கன்னா இப்போ என்ன ஆகும்? திருப்பி கீழே போகும், ரெட் வரும். இங்கே பாருங்க, இன்டிசிஷன் ஃபார்ம் பண்ணுறாங்க, தெரியுதா? இந்த இடத்துக்கு வந்தோடனே இங்கே பாருங்க, ஆமா இவ்வளோ நேரம் இல்லை, இப்போ வருதா? ஆமா சார். அது எங்கே வந்துச்சு? இந்த இடத்துக்கு வரும்போது தான் வந்துச்சு. இந்த இன்டிசிஷன் ஏன் வந்துச்சு? இந்த ரெட் லைனை தாண்டின உடனே இந்த சப்போர்ட்டில் முடிக்கும் போது தான் இன்டிசிஷன் வந்துச்சு. 2 லைன் வந்திருக்கா இங்கே, ஆமா அதனால தான் இங்கே வந்திருக்கு. செல்லை கன்ஃபார்ம் பண்ணாங்க, கீழே வந்துட்டாங்க. இப்போ இன்டிசிஷன் செல்லாக மாறுது. புரியுதா உங்களுக்கு உள்ளுக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்குன்னு? இன்டிசிஷன் செல்லாக மாறுது. இது இன்னும் ரைட் பண்ணி கீழே கொண்டு போக ட்ரை பண்ணுறாங்க. புரியுதா உங்களுக்கு? உங்கள் 2 பேருக்குள்ள அங்கே நடக்கிற விஷயம் உங்களுக்கு புரியுதா? இதெல்லாம் நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கலாம்னு அப்புறம் பார்த்துக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு புரியுதா? சிம்பிளாக புரியுதா? இல்லை எனக்கு இது புரியல, கஷ்டமாக இருக்குன்னு ஏதாவது இருக்கா இதில்? இதெல்லாம் நீங்கள் காலங்காலமாக பார்க்குறது தானே. நம்ம மாடிஃபை பண்ணி எப்படி காமிக்கிறோன்றது தான் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. Just we are saying that it is an easy way to understand. By looking at the colors, okay, green will be support. If the support is broken, he will give a profit for this green. See, for example, இப்போ நீங்கள் வந்து ஏன் வந்து இப்போ மேலே வந்து கீழே குடுன்னு இறங்கி வர்றவர் இந்த க்ரீனுக்கு வந்தால் மேலே போக மாட்டாரா? எத்தனை பர்சன்டேஜ் சொல்லுங்க யாராவது ஒருத்தர்? இது என்னது? இங்கே வந்து தானே ரிவர்ஸ் ஆச்சு. இங்கே வந்து தானே ரிவர்ஸ் ஆச்சு. மார்க்கெட் சத்துன்னு கீழே வந்துச்சு. இந்த இடம் வந்தவொடனே எவ்வளோ தூரம் போயிருக்கு? And someone tell me how many percentage is this? நமக்கு அவ்வளோலாம் வேண்டாம். பட் இஸ் இட் ரியாக்டட் ஆர் நாட்? Yes or no, sir? You are understanding or not? Anybody have doubt? Yes, sir. சிம்பிள் தானே. ஓகே, ஜஸ்ட் காமன்லி யூஸ் இட். பட் இதை வச்சு நீங்கள் ட்ரேட்லாம் எடுத்துக்க வேணாம், அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வச்சுக்கோங்க. நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கலான்றதை பார்ப்போம். இப்போ இன்னொரு வகையாகவும் யூ கேன் சூஸ் ஸ்ட்ரைக். நம்பர் 1, பேஸ்ட் ஆன் வீக் ஸ்டார்ட் ஓப்பன் ப்ரைஸ் விச் இஸ் வேலிட் ஃபார் த வீக். அந்த வீக் எக்ஸ்பைரி வரைக்கும் தான், அடுத்த வாரத்துக்கு கொண்டு போகக்கூடாது. சேம் நம்பர் 2, டெய்லி என்ன ஓப்பன் ப்ரைஸ் வருதோ அதை வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். நம்பர் 3, யூ கேன் சூஸ் அனதர் வே ஆல்சோ. தேவையில்லை, பட் இஃப் யூ வாண்ட் யூ கேன் யூஸ் இட். என்எஸ்சி வெப்சைட்டில் போங்க. எல்லாருக்கும் இது தெரியும் இல்லையா? அந்த வெப்சைட் என்எஸ்சி வெப்சைட். இங்கே மார்க்கெட் டேட்டான்னு ஒன்று இருக்கும். யூ கோ டு த மார்க்கெட் டேட்டா, 3rd ஆப்ஷன் இருக்கும், மோஸ்ட் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, மோஸ்ட் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் பை வேல்யூ ஆர் வால்யூம், எனி திங் யூ வாண்ட். இங்கே என்னென்ன ஸ்ட்ரைக் இருக்குது இன்னைக்கு? கால் அண்ட் புட் என்ன இருக்குது? 25,100. So you can also choose 100 either side. புரிஞ்சுதா? இப்போ 3 ways you can see. Either you consider one strike for the whole expiry, or the day is open, or you can consider the most active strikes which is there in the NSE website. You can consider that also. 3 ways நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகேயா? anything doubt in this? Any doubt in this? I think no doubt. இங்கே பார்த்தீங்களா 2 லைன்ஸ் merge ஆயிருக்கு. ஆக்டிவ் கான்ட்ராக்டாக ஆக்டிவாக இருக்கிறனால இதில் பயங்கரமான டிசிஷன் இருக்கும். சூப்பராக ப்ராஃபிட் பண்ணலாம். இதில் தான் எப்படி? இப்போ ஒன்றும் இல்லை, உங்கள் கண்ணுக்கு இந்த இடத்துல மல்டிபிள் லைன் தெரிஞ்சுது. 3 லைன் merge ஆயிருக்கு இந்த இடத்துல. எத்தனை லைனு?
3 லைன் மெர்ஜாக இருக்குது. இதை தாண்டி போயிருந்தா நீங்கள் என்ன பண்ணலாம்? திருப்பி வந்தால் வாங்கலாமா வாங்கக்கூடாதா? நான் ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்கேன். 5 மினிட்ல 1 மினிட்ல இல்லை. இப்போ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் மேலே ஏறினவங்க திருப்பி இந்த விலைக்கே வருவாங்கன்னு நான் கெஸ் பண்ணலாமா? வந்தாங்கன்னா நான் எடுத்தேன்னா எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கிடச்சிச்சு? சிம்பிளாக நான் எதுவுமே பண்ணல, எதுவுமே எனக்கு தெரியாது, எல்லாம் மெர்ஜாக இருக்குது. இதை தாண்டி போயிடுச்சு, திருப்பி இந்த விலைக்கு வந்தால் வாங்குறேன்னு வாங்கியிருந்தா எவ்வளோ கிடச்சிருந்துருக்கலாம் பார்த்தீங்களா? ஏன்னா அந்த இடத்துல வந்து மெர்ஜ் ஆகும்போது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிற இடத்துல டிசிஷன் எடுப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல ஒரு இன்டிசிஷன் இருந்துச்சு. அந்த இன்டிசிஷனுக்கு ஒரு டீட்டெயில் வேணும். ஓகே, ஃபர்கெட் அபவுட் ஆல் தட். இதை வச்சும் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், மிஸ் பண்ணாதீங்க. ஒன்ஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவுடனே இதை வச்சும் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்கெட் ஆல் தட். நவ் லெட்ஸ் கம் டு த பாயிண்ட், வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ எப்படி ட்ரேட் பண்ணலாம் ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோ வச்சு? இது வரைக்கும் நான் உங்களுக்கு ஒரு ஸ்லோவாக ப்ரீஃப் பண்ணிட்டு வந்துட்டேன் ஃபஸ்ட் டைம் வந்தவங்களுக்காக. இப்போது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் யூசர்ஸும் உள்ளே வந்துருங்க, புதுசாக வர்றவங்களும் கவனிங்க நல்லா. நம்ம டைம் ஃப்ரேமை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணுவோம். நம்ம இன்ட்ராடே பிளேயரில் ஒன்று 1 மினிட்ல பண்ணுவோம், இல்லை 5 மினிட்ல பண்ணுவோம், இல்லை 15 மினிட்ல பண்ணுவோம், இல்லை 1 ஹவர்லேயும் பண்ணலாம். இப்போது இதெல்லாம் என்னவா கன்சிடர் பண்ணிக்கலாம்னா இன்ட்ராடேவாக கன்சிடர் பண்ணிக்கலாம். சரி, இதுக்கு மேலே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னாலே நீங்களாம் என்னவா மாறிடும்? நம்ம பார்வை என்ன ஆகணும்? உடனே எக்ஸிட் ஆக முடியாது, ஒரு லாஜிக் வேணும். அப்போ நாங்கள் ஸ்விங்காக மாறிடுவீங்க. இப்போ ஸ்விங்குன்றது சம்டைம் டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சுன்னா அது இன்ட்ராடேவாகவே முடிஞ்சு போயிடும். நீங்கள் எதிர்பார்க்குற டார்கெட் கொடுத்துருச்சு அப்படின்னாலே அது ஃபினிஷ் ஆயிடுச்சு, அது இன்ட்ராடேவாக முடிஞ்சிடும். ஸ்விங்குனா கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுறீங்க, இன்ட்ராடேனா அந்த டேலேயே முடிஞ்சுக்கிறீங்க, அவ்வளோதான் சிம்பிளாக. இதை எப்படி நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம். அப்போது டைம் ஃப்ரேம்ன்றது ரொம்ப முக்கியம். நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, 1, 5, 15 அண்ட் 1 ஹவர், கரெக்டாக? சரி, இப்போ நம்ம சோஃபார் நம்ம கேண்டில்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம ப்ரைஸ் பேட்டர்ன் கேண்டிலில் பார்த்தோம். நமக்கு யார் ரொம்ப முக்கியம்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். க்ரீன் முக்கியமா, ரெட்டு முக்கியமா, இன்டிசிஷன் முக்கியமா? குயிக்காக சொல்லுங்கள் பார்க்கலாம். யார் இருந்தால் நம்ம ப்ராஃபிட் சம்பாதிக்கலாம்? சூப்பர், இன்டிசிஷன் இருக்கிறவர் தான் நமக்கு வேணும். நமக்கு தேவையான ப்ராஃபிட் கிடைச்சா நம்ம வெளியே போயிட போகிறோம். ஓகேயா? எக்ஸ்கியூஸ் மீ. யாராவது இங்கே இந்த குரூப்பில் வந்து எனக்கு 100% ப்ராஃபிட் இருந்தால் தான் நான் வெளியே போவேன்னு யாராவது இருக்கீங்களா ஆப்ஷனில்? இல்ல இருக்கீங்களா? எனிபடி? இல்ல. எவ்வளோ கிடைச்சா போதும்னு நினைக்கிறீங்க? ஒரு 5 பேர் மட்டும் சொல்லுங்களேன், சும்மா ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ். நோ, ஐ அம் நாட் கோயிங் டு ஆஸ்க் யூ, பட் ஜஸ்ட் சும்மா ரெஃபரன்ஸ் கேட்குறேன். எவ்வளோ? 10%. சார் எவ்வளோ? 20%. 20? சாரி சார், 20? It's a 20%. ஓகே, எனிபடி எல்ஸ்? வேறு யாராவது சொல்ல விரும்புறீங்களா? 10%. 20, 10. வேறு யாராவது? 10. வெரி குட். மோஸ்ட்லி 10 கிடைச்சா போதுன்றீங்க. ஓகே, வெரி குட். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். 10 கிடைச்சா கண்டிப்பாக அதோட அடுத்த நாள் தான் ட்ரேட் பண்ணுவீங்களா? தோஸ் ஹூ செட் 10%, யாரெல்லாம் இப்போ 10% சொன்னீங்களோ அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேடே பண்ண மாட்டீங்களா? இல்லை, பண்ணுவோம். பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் அந்த கேட்டகரியில் வரல தானே? கண்டிப்பா. நீங்கள் ஒரு இன்டிசிஷன் ஆகிட்டீங்க, கரெக்டா? நீங்கள் ஒரு இன்டிசிஷன் கேண்டில் மாதிரி ஆகிட்டீங்க. என்ன கிடச்சிருச்சு, பட் இருந்தாலும் எதுக்கு போகணும், மேலேயும் கீழேயும் பிடிப்போம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, சரி, நம்ம அதெல்லாம் பார்க்க வேணாம். நம்ம இன்டிசிஷனை பேஸ் பண்ணி போனால் எவ்வளோ கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஃபைன். இப்போ பாருங்கள், இன்டிசிஷன் கேண்டில் தேடுவோம். எதில் பார்க்கலாம்? காலில் பார்க்கலாமா, புட்டில் பார்க்கலாமா? கால்லே பார்ப்போமா? ஓகே, இப்போது இதோட ரூல் படி நான் என்ன சொன்னேன்? 1 மினிட், 5 மினிட், 15 மினிட், 1 ஹவர், கரெக்டாக? எடுத்த உடனே நான் என்ன பண்ணுறேன்? 15 மினிட்ல வைக்கிறேன். ஹையர் டைம் ஃப்ரேமில் கிடைக்கிற இன்டிசிஷன் நமக்கு ஒரு பெரிய பார்வையை உண்டாக்கும். ஹையர் டைம் ஃப்ரேம், ஃபஸ்ட்டு ரூல் என்ன பண்ணணும்னா எதையுமே ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்க்கணும். ஹையர் டைம் ஃப்ரேம்னா நமக்கு 1 ஹவர் அண்ட் 15 மினிட்ஸ். அப்போது நான் 3 பேரை பார்க்கணும். யார் அந்த 3 பேர் சொல்லுங்க பார்க்கலாம். நான் 3 பேரை பார்க்கணும். 3 பேரில் யார்? Indecision. 3 பேர் பார்க்கணும்னா நான் என்ன சொல்ல வரேன்? 3 விஷயத்த பார்க்கணும். நான் இண்டெக்ஸ் சார்ட்டையும் பார்க்கணும். 100 or 150 or 200 அன்னைக்கு யார் இருந்தாங்களோ அவங்களோட 15 மினிட்டையும் நான் பார்க்குறேன். கரெக்ட் தானே? இதில் தான் டவுட் இருக்கா? அதாவது நிஃப்டி ஸ்பாட் இருக்கு இல்லையா,
அதுலயும் நான் இண்டிகேட்டரை வச்சு 15 மினிட்ல மார்க் பண்ணியிருக்கேன். தெரியுதா இங்க? ஆல்சோ ஆப்ஷன் ஸ்ட்ரைக் பிரைஸ்லயும் கால் புட் எடுத்து அதையும் 15 மினிட்ஸ்ல வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் ஃபார் வியூ, ட்ரேட் பண்றதுக்கு இல்ல. ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரேம்ல ஏதாவது ஒன்று சொன்னா அது இம்பார்ட்டன்ட் தானே. அதானே நான் சொல்ல வரேன். ஹையர் டைம் ஃப்ரேம்ல ஒரு விஷயத்த பண்ணிட்டா அது இம்பார்ட்டன்ட். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த சிஸ்டமை யூஸ் பண்றவங்க இல்ல எனி நம்மளோட மேத்தமெட்டிக்ஸை யூஸ் பண்ற எல்லாருமே, எனிபடி தோஸ் ஆர் யூசிங் அவர் நம்பர் சிஸ்டம் ஆர் இன் இண்டிகேட்டர், நெவர் ட்ரேட் பிஃபோர் 9:45. அது வரைக்கும் நான் சொல்ற இதெல்லாம் சும்மா வேடிக்கை பார்க்க போறீங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம், ஈஸியா சம்பாதிக்கலாம். 9:45 till you should not take. In case if you are taking a trade, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாம் கன்ஃபர்மேஷன் கிடைச்சு நான் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதுக்கு ஒரு பேர் இருக்கு. you are called aggressive trader. aggressive tradeன்னு அர்த்தம். அங்க ஸ்டாப் லாஸும் அடிக்கலாம், என்ன வேணா அடிக்கலாம், உங்களோட ப்ராஃபிட் நிச்சயம் இல்லை, பட் பொறுமையா எடுத்துக்கலாம், ரெண்டுமே பார்க்கலாம். சம்டைம் அக்ரெசிவாகவும் உங்களுக்கு தோணும் எடுக்கிறதுக்கு, பட் லெட் சி, பார்ப்போம் அது எப்படின்னு சொல்லிட்டு. இந்த 2 லைன் மர்ஜிங் எவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுக்குதுன்னு உங்களுக்கு புரியுதா? புரியுது சார், புரியுது. இதெல்லாம் கிடைச்சா நீங்க ஈஸியா இந்நேரம் ஸ்கேல் பண்ணி 10% கேட்டாங்களா இந்நேரம் வெளியே போயிருப்பீங்க. ஓகே, ஃபர்கெட் ஆல் தட். பார்ப்போம். இப்போ பாருங்க, ஈஸியான இந்த சிஸ்டம். இப்போ நம்ம என்ன டைம் ஃப்ரேம்ல இப்போ நான் பார்க்கணும்? 15 மினிட்ல. 15 மினிட்ல பார்க்கும்போது நல்லா கவனிங்க. அகெயின் இதெல்லாம் நீங்கள் முடிஞ்சால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வெபினாரோட ரெக்கார்டிங்கை நான் கேட்குற எல்லாருக்கும் நிச்சயமாக தரேன் 100%. ஓகே, டோன்ட் வரி. இது வரைக்கும் நம்ம யாருக்கும் ஷேர் பண்ணல, இந்த இதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஓகே, இந்த 15 மினிட்ஸை பார்க்கும் போது நம்ம 9:45 வரைக்கும் ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டோம். 25,100ல ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் தான் எடுத்திருக்கேன். ஏன் இது எடுத்தீங்கன்னு கேட்காதீங்க. 3 ரூல் இருக்குது, அது பேஸ் பண்ணி ஏதோ ஒரு பேஸ் பண்ணி இதை நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் எனக்கு 15 மினிட் 9:45 வரைக்கும் ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டேன்னா இந்த ஃபர்ஸ்ட் 3 கேண்டில் 15 மினிட்ஸ் நான் ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டேன். எனக்கு ஏதாவது இன்டிசிஷன் கிடைச்சிருக்கா? கேள்வி. இல்ல சார், கிடைக்கல. இல்லை. ஓகே, அதே நான் இந்த இடத்துல நான் போய் பார்க்குறேன் 15 மினிட்ஸ்க்கு எனக்கு ஏதாவது ட்ரேடு கிடைச்சிருக்கா? எனக்கு ஏதாவது இன்டிசிஷன் கிடைச்சிருக்கா? இல்ல, இண்டிஷன் கிடைக்கல. ஆனா என்ன கொடுத்துருக்காரு? பை கொடுத்துருக்காரு. பைனா பையை ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணணும். கரெக்டா? பையை அவங்க கன்ஃபார்ம் பண்ணணும். எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும்னா பையோட ரூலை எழுதிக்கோங்க. இந்த பை கிரீன் வித் கிரீன்னா பை தானே. இந்த பைக்கு மேலே ஹை ப்ரைஸ், அப்புறம் இங்கே ஒரு ப்ரைஸ், 2 ப்ரைஸ் இருக்கும். இங்கே ஒரு ப்ரைஸு, இங்கே ஒரு 58.2ன்னு ஒரு ப்ரைஸும், இதுக்கு ஒரு ஹைக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கும்ல. இந்த கேண்டிலுக்கான ப்ரைஸ், ஹை ப்ரைஸ் எவ்வளோ? 67.50. இதுவும் இதுக்கும் மேலே அடுத்த கேண்டில் இவர் திஸ் பர்சன் ஹேஸ் டு க்ளோஸ் அபவ் பண்ணியிருந்தாதான் பை. அதுக்கு பேர் வேலிட் பை ஆர் ஜென்யூன் பை ஆர் குட் பைன்னு வச்சுக்கோங்க. என்னது? வச்சிருந்தா குட் பை, வைக்கலைன்னா இவருக்கு பேர் என்னன்னா பேட் பை. பை ஆகலை அப்படின்னு இங்கே மேட்ச் தெரிஞ்சிருச்சு காலையில். ஏன் இதை நான் எதில் பார்த்தேன்? நல்லா கவனிங்க. என்ன டைம் ஃப்ரேமு? ஹையர் டைம் ஃப்ரேம் 15ல் பார்க்குறேன் நான். ஓகே, சரி, 15ல் எனக்கு தெரியணும். 15ல் வச்சு ஜஸ்ட் பார்வையாக தான் பார்க்குறேன். சரி, நிஃப்டி எதில் போய் பார்ப்போமா? ஸ்பாட்டில் எதாவது வந்திருக்கான்னு. எதுவுமே வரலை. ஓகே, எதுவுமே எனக்கு வரலை, எதுவும் வரலை. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணணும்? நான் 9:45 வரைக்கும் சும்மா தானே இருக்கேன். ப்ரீவியஸ் டே நல்லா கவனிங்க. ப்ரீவியஸ் டே ஹையர் டைம் ஃப்ரேமில் ஏதாவது வந்திருக்கான்னு நான் செக் பண்ணணும் டக்குன்னு மைண்டில். இங்கே தான் இருக்கோம், நல்லா பாருங்கள், இங்கே தான் இருக்கோம். அதே மாதிரி இங்கே ஒரு இன்டிசிஷன் ப்ரீவியஸ் டே காலில் இருக்குது. புட்டில் எங்கேயாவது இருக்கா? இங்கே இருக்குது ஒரு இன்டிசிஷன். இன்டிசிஷன் வந்துருச்சுன்னா ரூல் என்ன எழுதிக்கோங்க. இன்டிசிஷன் வந்துருச்சுன்னா ரூல் என்ன? சிம்பிள், ஹையும் லோவையும் மார்க் பண்ணிக்கணும். இப்போ நான் இதில் ஒரு ப்ளூ கலர் கோடை போட்டேன். 15 மினிட்ஸில் இருக்கேங்க, பார்த்துக்கோங்க, நான் மார்க் பண்ணிட்டேங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிறதுக்கும் நான் 2 பேரையும் நான் பிளாட் பண்ணிட்டேன். இவர் என்ன மணிக்கு வந்திருக்காரு? 2:30 மணி டு 2:45, 15 மினிட்ஸ் இல்லையா? அப்போ ஒரு 1:30லேருந்து 1:45. ஜஸ்ட் சும்மா அப்சர்வேஷனுக்கு தான். நான் இதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணணும் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஜஸ்ட் எனக்கு அதுக்கு முன்னாடி நாள் எதாவது வந்திருக்காங்களா? ஏன்னா கரண்ட் டேல எனக்கு எதுவுமே வரலையே இண்டிசிஷன். அப்போ ப்ரீவியஸ் டேல இங்கே வந்திருக்காங்க. வந்த இடத்துல நான் அடையாளத்துக்காக ஜஸ்ட் ஒரு வெர்டிக்கல் லைனும் நான் போட்டுக்கிறேன். ஒரு வெர்டிக்கல் லைனும் போட்டுக்கிறேன்.
இப்போ ரூல் படி என்னன்னா நம்ம இது எதுலேருந்து எடுத்தோம் அழகா 15 மினிட்ஸ்லேருந்து எடுத்தோம் இல்லையா, we have to grab it from 15 minutes. இவரை நம்ம எந்த டைம் ஃப்ரேமுக்கு மாற்றணும்னா 1 hour டைம் ஃப்ரேமுக்கு மாற்றிக்கணும். அடுத்தது இவர் பெரியவராக மாறணும். என்ன டைம் ஃப்ரேமாக மாற்றணும்? 1 hour. திருப்பி சொல்கிறேன், 15 மினிட்ஸில் இருந்து நீங்கள் ஒரு லைன் இன்டிசிஷன் ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணுறீங்கன்னா கன்வெர்ட் இட் டு 1 hour. ஓகே, இதே 5 மினிட்ஸில் ஒரு ஹை அண்ட் லோ மார்க் பண்ணுறீங்க இன்டிசிஷன்னா என்ன டைம் ஃப்ரேமுக்கு மாற்றணும்? 15 மினிட்ஸ்க்கு மாற்றணும். 1 minute டைம் ஃப்ரேமில் எதாவது மாற்றுறீங்க ஹை அண்ட் லோனா நீங்கள் என்ன பண்ணணும்? சிம்பிள் அஸ் தட் 1 minute 5 minutes, sir. 5 equal minutes. to 5 minutes. சிம்பிள். 5 minute இன்டிசிஷன் கிடச்சி கன்வெர்ட் டு 15 minute. 15 minute converted to 1 hour. புரிஞ்சுச்சா? 15 minute convert to 1 hour. அப்போ நம்ம இங்கே எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்தது என்ன டைம் ஃப்ரேம்? 15லேருந்து எடுத்தோம் இல்லையா? அப்போ இவர் என்னவா நான் மாற்றணும்? இவரை 1 hour டைம் ஃப்ரேம்க்கா இவரை நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஓகேயா? சரி, இது எதுக்கு நான் 1 hour டைம் ஃப்ரேம்னாலே நான் யாராக மாறிடுறேன்? என்ன ட்ரேடராக மாறிடுறேன்? இன்ட்ராடே ட்ரேடராக இருக்கிறேன்னா? இல்லை, நான் ஸ்விங்காக இருக்கிறேன். நான் வந்து எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணால் மட்டும்தான் நான் எடுப்பேன். கரெக்டாக? அங்கேயும் எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்தால் தான் நான் எடுப்பேன். ஸோ இப்போது நான் சிம்பிளாக யோசிக்கிறேன். நான் இந்த இடத்துல போட்டுட்டேன் 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்துட்டேன். 1 hour டைம் ஃப்ரேமில் புட்டில் 25,500 ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிட்டேன். அந்த லோ நான் எதில் 15 மினிட்ஸில் பண்ணால் அந்த லோவையே அவர் இது வரைக்கும் பிரேக்கே பண்ணலை நேற்றுலேருந்து. நான் இன்னைக்கு இங்கே உட்காந்து இது யோசிச்சுட்டு இருக்கேன். ஓகேங்களா? நான் இங்கே வந்துட்டு நான் யோசிக்கிறேன், இந்த இடத்துலையே அவர் என்ன பண்ணலை, இந்த லோவையே அவர் நேத்தே கொடுக்கல. கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று யோசிக்கிறேன், ரெட்டு வித் ரெட்டு வந்துட்டார் அதுக்கு முன்னாடியே. அப்போ அவர் என்னவா மாறி இருந்திருக்கிறார் இந்த புட்டு நேத்தே? சொல்ல முடியுமா யாராவது? நம்ம ஒன்றும் ட்ரேட் எடுக்கல, சும்மா அப்படியே பார்க்குற மாதிரி படிச்சுட்டு இருக்கோம். இவர் நேற்று கடைசியாக மார்க்கெட் நடக்கும் போது அந்த இன்டிசிஷன் ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணி பார்த்தா இந்த விலைக்கு மேலே நேற்றுலேருந்தே போல இன்னைக்கு ஆரம்பிச்சிச்சு மார்க்கெட்டு, சுத்தமாக போல. இந்த விலைக்கு மேலே போயிருந்தா தானே இதுக்கு மேலே இவர் ஏதாவது ஒரு முடிவு எடுப்பார். எடுக்கலை. ஆனால் நல்லா கவனிங்க, இப்போது இந்த இடம் நான் எடுக்கும் போது கன்வெர்ட் பண்ணி பார்த்தா அதுக்கு முன்னாடி ஒரு செல் இனிஷியேஷன் கேண்டில் வேறு நிற்கிது. ஏன்னா ரெட்டு வித் ரெட்டு. சரி, பை வித் பை நான் உங்களுக்கு அழகாக சொன்னேன். ஒரு கேண்டில் பை க்ரீன் கலர் வித் க்ரீன் வந்திருக்கணும். அடுத்த கேண்டில் என்னவா மாறி இருந்திருக்கணும்? பையாக மாறி இருந்திருக்கணும். பைனா எப்படி? அழகான கிளாசிக் எக்ஸாம்பிள் இங்கேயே கொடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஒரு க்ரீன் வித் க்ரீன் கேண்டில் வந்திருக்கா, க்ரீன் ஆரோ வித் க்ரீன் கேண்டில். இவர் பேர் வந்து பை இனிஷியேட்டடா? கரெக்டா? பை இனிஷியேட்டட். ஆனால் பை வேலிட் ஆயிடுச்சா? குட் பையாக மாறிடுச்சா, பேட் பையாக மாறிடுச்சா? ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் தான் அதெல்லாம் பார்க்கணும். 5 மினிட்ஸ் 1 மினிட்ல போயிட்டு குட் பை பேட் பைலாம் பார்த்துட்டு இருக்காதிங்க. ஹையர் டைம் ஃப்ரேம். இப்போ அடுத்தது அப்படியே பிரேக் டவுன் பண்ணி கீழே போகிறோம். இப்போ எவ்வளோ ஈஸியாக நீங்கள் ட்ரேட் எடுப்பீங்கன்னு பாருங்கள். பார்த்தாலே சொல்லிடுவீங்க இந்த இடத்துல என்ட்ரி அப்படின்னு. அதுக்கு தான் நான் ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப் எடுக்கிறேன். இப்போது இந்த ஹையவும் இந்த இங்கே 38.475 பிரேக் பண்ணாதானே குட் பை. எஸ் ஆர் நோ? எஸ், ரைட். அப்போது இவரோட ஸ்டாப் லாஸ் எது? இப்போ இவர் ஒரு வேளை இதை ஒரு பிரேக் பண்ணிட்டார், நெக்ஸ்ட் கேண்டிலே நடக்கணும். நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட், அதுக்கு மேலெலாம் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஹையர் டைம் ஃப்ரேம். ஏன்னா இதே 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிடுச்சு ஹையர் டைம் ஃப்ரேமில். இங்கேயே குட் பை ஆகிட்டாருன்னா சூப்பராக இருக்கும். இல்லை லேட்டராக வராரு, அடுத்த 1 மணி நேரத்தில் வராருனாலும் வேலிட் ஆயிடுவார். அப்போது இந்த இடத்துல 38.475 இங்கே ஒரு ஹை இருந்ததில்ல, அது ரெண்டுத்தையும் சேர்த்து இவர் உடச்சிட்டார். நான் இதுக்கு முன்னாடி நடந்த ஹிஸ்ட்ரியை பார்த்துட்டு இருக்கேன் சும்மா. அப்போது இவர் என்னவா இருந்திருக்கிறார் நேற்று? இவர் பையாக இருந்திருக்கார் என் பார்வையில். இவர் நேற்று வந்து செல் போட்டு செல் இனிஷியேஷன் கொடுத்து செல்லையும் வேலிட் பண்ணி நேற்று ஃபுல்லாகவே இந்த விலைக்கு மேலே போல செல்லாகவே இருக்கிறாருன்னு காலையிலே என் மைண்டில் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்து ஓப்பன் ஆகினவுனே எனக்கு தெரிஞ்சு போச்சு. இது என் மைண்ட் செட்டு. ஓகேயா? இப்போ நான் பை போகணும் அப்படின்னா, சரி ஒருவேளை நான் புட்டில் போய் நான் வாங்கணும் அப்படின்னா எனக்கு எங்கே இருந்தால் எனக்கு ஹையர் டைம் ஃப்ரேமில் சேஃபு? இங்கே இதுக்கு மேலே போனால் தான் எனக்கு சேஃபே. போகுமா எக்ஸ்பைரிக்கு? நமக்கு தெரியாது. அதனால் அதை பற்றி திங்க் பண்ணிக்க வேண்டாம். அப்போ அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை பார்ப்போம். ஏன்னா நான் ஸ்விங்காக பார்க்குறேன், அது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ பை இனிஷியேட் ஆகிடுச்சு. அப்போ என்னோட ஸ்டாப் லாஸ் என்ன? யாராவது சொல்ல முடியுமா? இப்போ பை இனிஷியேட் ஆகிடுச்சு, இவருக்கு மேலே இவர் க்ளோஸ் வச்சுட்டாங்க இல்லையா, பை இனிஷியேட்டட். அப்போ என்னோட ஸ்டாப் லாஸ் என்ன? ஸ்டாப் லாஸ் என்ன? எனி ஐடியா? இந்த கீழே சார் அந்த நெக்ஸ்ட் அந்த ரெட் கேண்டில் ஃபார்மேஷனா இருக்கு இல்லைங்களா சார், அது இதா? ஆமா சார். கிடையாது. நம்ம ரூல் படி என்னன்னா
எந்த பை இனிஷியேட்டட் கேண்டில் வந்திருக்கோ அதோட ப்ரீவியஸ் கேண்டிலோட லோ தான் ஸ்டாப் லாஸ். புரிஞ்சா? திருப்பி சொல்லவா? பை இனிஷியேட்டட் ரூல் என்ன? இவர் பை இனிஷியேட்டட் தானே, சிம்பிளா கண்ணில் பார்த்தோன்னே சொல்லிட்டீங்க சார் பை இனிஷியேட் ஆயிடுச்சு அப்படின்னு. இது பை எப்போ வேலிடேட் பண்ணாங்க? இவர் வேலிடேட் பண்ணிட்டாரா? இவர் குட் பையா மாறிட்டாரா? ஒருவேளை இந்த கேண்டில் இந்த லோக்கு கீழே க்ளோஸ் இங்க வச்சிருந்தாருன்னா இது என்னவா மாறி இருப்பாரு? இவரு பேட் பையா மாறி இருப்பாரா? ஆமா தானேங்க? டவுட்? நான் நிறுத்தி மறுபடியும் சொல்லவா? யாருக்கா டவுட் இருக்கா? திருப்பி இப்பவே கேளுங்களேன், தப்பு இல்லை, கேட்கலாம். யாருக்கா டவுட் இருக்கா? திரும்ப சொல்லுங்க சார். இப்போ நீங்களே பதில் சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்கன்னு சொன்னவங்க சொல்லுங்க. இப்போ இந்த கலர் கேண்டில் என்னது? கிரீன் கேண்டில் சார். குட் பை. மேல குட் பைன்னு சொல்லக்கூடாது, பை இனிஷியேட்டட். ஏன்னா கிரீன் கலர் வந்துச்சு. இப்போ இந்த இடத்துல அவங்க முடிவு எடுப்பாங்க, யார் அதிகமா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இந்த சைடு இருக்காங்கன்னு சொல்றாங்க. பை சைடு அதிகமா இருக்க மாதிரி தெரியுதுன்னு சொல்றாங்க. அது எப்போ கன்ஃபார்ம் பண்ணுவாங்க? அது எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்? இந்த கேண்டிலுக்கு மேல பண்ணிக்கலாம். கரெக்டா? அங்கேயே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆனா இவருக்கு ஒருவேளை நீங்க குட் பைல என்ட்ரி எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் என்னது? அந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட லோ சார். இந்த கேண்டிலோட லோ தான் ஸ்டாப் லாஸ். ஏன்னா ஸ்விங்கில் இருக்கீங்க, 1 பாயிண்ட் 2 பாயிண்ட்டுக்குலாம் பயந்துட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் ஸ்விங்குனா பெருசாக தான் யோசிப்பாங்க, என்ன வேணாலும் நடக்கலாம். ஓகேயா? அப்போ பாருங்க, அந்த நம்ம ரூல் படி பார்த்தா அந்த லோவை உடச்சிருக்காங்களா இல்லையா? நேற்று ஃபுல்லாக வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் இவ்வளோ தூரம் இறங்குச்சே, உடஞ்சுதா? அப்போ யார் தான் கண்ட்ரோலில் வச்சுருந்தா? எல்லாம் கண்ட்ரோல் வச்சு இப்போ தான் வராங்க கீழே. அப்போ இவர் ஏறுவார். உங்களுக்கு இங்கே தலைகீழாக புரியுதா? அதெல்லாம் விட்டுருங்க, இப்போ அதை வச்செல்லாம் ட்ரேட் பண்ண போகிறது இல்லை, அதையும் விட்டுருங்க. உங்களுக்கு பார்த்தா புரியுதான்றதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். இன்டிசிஷன் கேண்டிலை வச்சு மட்டும்தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம் சிம்பிளாக. இப்போ இன்டிசிஷன் கேண்டில் இந்த இடத்துல இருக்கா இல்லையா? இந்த ஹை அண்ட் லோக்குள்ளே இருக்கா இல்லையா? இருக்கா இல்லைங்களா? 15 மினிட்ஸில் இருக்குதுல்ல, அதுதான் நான் பிளாட் பண்ணோம். இங்கே தெரியுதா? இருக்குங்களா? ஆமாம் சார், இருக்கு. இப்போ பாருங்க, இந்த இடத்துல இன்டிசிஷன் கேண்டில் எங்கேயாவது இருக்கா? இங்க இருக்குல்ல, புட்டுல இருக்குங்களா? நேத்து இருக்குல்ல. 1 ஹவர்ல பாக்குறீங்க, 15 மினிட்ல இந்த இடத்துல இருக்கிறாரு. கரெக்டா? அப்ப இதுக்கு கீழே இருந்தாலே என்ன அர்த்தம்? செல்லு. இதுக்கு மேல இருந்தாலே என்ன? மார்க்கெட் பை. இது இன்னித்துக்கான கிளாசிக் எக்ஸாம்பிள். ஏன்னா இன்னைக்கு எக்ஸ்பைரி, ரெண்டுமே கரைஞ்சு ஆகணும்ல, ரெண்டுத்தையும் கொடுத்துருக்க கூடாது. ஓகே? அப்போ இன்னைக்கு தேவையான இந்த இடத்த பிரேக் பண்ணி ஸ்விங்கில் நீங்கள் இங்கே வந்து என்ட்ரி எடுத்துட்டு இந்த இடத்துல இருந்து போயிடுவாங்க. எப்படின்னு நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. நான் லோவர் டைம் ஃப்ரேம் போகிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஜஸ்ட் லிட்டில் குழப்புற மாதிரி இருக்கும், பட் நான் லோவர் டைம் ஃப்ரேம் போகும்போது நீங்களே எனக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு இன்டிசிஷனோட ஹை, ஒரு இன்டிசிஷனோட லோ, நடுவில் அங்கே ஒரு ப்ரைஸ் வேல்யூன்னு ஒரு ஆரோ மார்க்கில் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த இன்டிசிஷன் கேண்டிலில். அதை வந்து 3 டாட் போட்டுக்கிறீங்க. அப்போ 3 டாட்டை ஒரு வேளை 5 மினிட்ல ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதை 3 டாட் இதை கோடு போட்டுட்டு சார்ட்டை 15 மினிட்ஸ் மாற்றிட்டு சிம்பிளாக வேடிக்கை பார்க்குறீங்க. இந்த விலைக்கு மேலே போயிடுச்சுன்னா திருப்பி இந்த 2 லைனுக்குள்ளே நீங்கள் எங்கே வேணாலும் பை பண்ணிக்கலாம். யாருக்கா டவுட் இருக்கா? ஹை அண்ட் லோ இன்டிசிஷன் மார்க் பண்ணிட்டீங்க, அங்கே ஒரு ப்ரைஸ் வேல்யூ வந்திருக்கும், அதையும் டாட்டடில் மாற்றிக்கிறீங்க, ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு மாற்றிடுறீங்க. எப்போ இந்த கேண்டில் இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்குதோ இந்த பை ஜோனில் பை பண்ணிக்கிறீங்க, க்ளோஸ் வச்சுட்டாங்கன்னா செல் ஜோனில் செல் பண்ணிக்கிறீங்க. ஏதாவது டவுட் இருக்கா? சார் ஒரு சின்ன டவுட் சார். சொல்லுங்கள் சார், மற்றவங்க மியூட் பண்ணிக்கோங்க. சார் ஆக்சுவலாக இப்போ நம்ம 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு மாற்றும் போது அந்த கேண்டில் நம்ம 1 மினிட்ல இருந்து மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா? ஆமா. அந்த 5 மினிட்டோட ஹையர் லோயர் எடுக்கணுமா இல்ல 1 மினிட்ல இருந்தே மெயின்டைன் பண்ணலாமா சார்? 1 மினிட்ல அது அடுத்தது போய் பார்க்கலாம். இப்போ 15ல தானே இருக்கும், அடுத்தது அங்கே தான் போகிறோம். இப்போ நான் 15ல இருந்து கீழே போக போறேன் மறுபடியும் லோவர் டைம். அப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். நீங்க சொல்லுங்க சார், நீங்க கேளுங்க, இன்னொருத்தர் கேளுங்க. 5 மினிட்ல வந்து இப்போ ஹை அண்ட் லோ வந்து பிளாட் வரைஞ்சிட்டு நம்ம 15 மினிட்ஸ் கண்டிப்பா போயிட்டு 15 மினிட்ஸ் நான் ஒரு 5 மினிட் இருங்க, நான் 5 மினிட்ல எடுத்துறேன் உங்களுக்காக. எதுக்கு உங்களுக்கு இந்த கவலை? யாரா இது என்னது, இது என்னது இன்னைக்கு இன்டிசிஷன் இதுதானே உங்களுக்கு வேணும் 5 நிமிஷத்துல? ஆமா. இதுல எத்தனை வேல்யூ வேணும் நமக்கு? ஹை லோ
ஹை நான் மார்க் பண்ணிக்கிட்டேனா, ஆமா, லோ நான் மார்க் பண்ணிட்டேனா, நம்ம பிரைஸ் வேல்யூன்னு ஒன்று நடுவில் இருக்குல்ல, நடுவுல இருக்குது டாட் லைன். இந்த லைனையும் நான் மார்க் பண்ணிட்டு அதை நான் டாட் ஆக்கிட்டேன். இப்போ நான் இந்த சார்ட்டை என்ன பண்ணணும்? 15 மினிட்ஸ்க்கு நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம் கொண்டு வரோம். அவ்வளோதான். 15 மினிட்ஸ். இதுக்கு மேலே மார்க்கெட் போச்சா, க்ளோஸ் வச்சுச்சா? போச்சானா விக்கு பார்க்க கூடாதுங்க, மறுபடியும் சொல்றேன். க்ளோஸ் வச்சுச்சா? க்ளோஸ் வைக்கல. வைக்கல. வச்சு இருந்ததுன்னா நீங்க எங்க வாங்கணும்? உங்க பை ஜோன் ஏரியா. அதுதான் சார் டவுட். இப்ப அந்த ரெண்டு பாக்ஸ் வாங்கணும். அது வராம போயிட்டுனா விட்டுருங்க. 99% வரும். அப்படிங்களா? சரி சரி. ஓகே, க்ளோஸ் வச்சாங்கன்னா இதுக்குள்ள வந்து தான் பரப்பாங்க. ஏன்னா இந்த இடத்துல பணம் இருக்கு. ஓகேயா? பையிங் சைடு பணம் இருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு என்ன நடந்திருக்கு? திருப்பி என்ன பண்ணிருக்காங்க? கீழே க்ளோஸ் வச்சுட்டாங்களா? நீங்க மியூட் பண்ணிக்கோங்க சார், உங்க சைடு ரொம்ப பேக்ரவுண்ட் நாய்ஸ். இந்த சைடு இப்போ கீழே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போ இவங்க செல்லா இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. திருப்பி எது செல் ஜோன்? இதுதானே செல் ஜோனு. அப்போ செல் ஜோனுக்குள்ள வந்து மார்க்கெட் அப்படியே திருப்பி கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஒருவேளை இதை மேலே க்ளோஸ், இந்த கேண்டில் கீழே க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு வேளை இப்படி மேலே க்ளோஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளோ தூரம் கீழே வந்தவங்க இந்த பக்கம் மேலே போயிருப்பாங்க. அப்போது இந்த இடத்துல கீழே வரும்போது இங்கே போய் இந்த ஜோனில் என்ன பண்ணும்? ஷார்ட் பண்ணால் உங்களுக்கு இவ்வளோ தூரம் இப்போ ப்ராஃபிட் இருக்குது. 100%க்கு மேலே வந்துடுச்சு. ஓகேயா? உங்களுக்கு இது வரைக்கும் யாருக்காவது எதாவது டவுட் இருக்கா? ஓகே சார். இது சிம்பிளாக தானே இருக்கும், ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லையே. ரெண்டே லைனை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. மறுபடியும் நான் டீகோட் பண்ணுறேன். நம்ம இப்போ ஏதோ 1 மினிட்டுக்கு போயிடுவோம். இங்கே தான் இன்ட்ராடே வருது. எல்லாரும் இன்ட்ராடே தானே, அதனால இன்ட்ராடேக்கு போகிறோம். ஓகேயா? எங்கேயாவது இன்டிசிஷன் வந்திருக்கா? புதுசாக யாராவது சொல்லுங்கள். இது வரைக்கும் பதில் சொல்லாதவங்க ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து பேசுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது என்னது? பை இனிஷியேட்டட், பை வேலிட் ஆயிடுச்சு. பறந்துட்டாரா? பை வேலிடேட் ஆயிருக்கு. மேலே போயிட்டாரா? திருப்பி பை வரணும், பையே வரல. எங்கே இன்டிசிஷன் வந்திருக்கு? இது இன்டிசிஷன் கேண்டிலா இல்லையா? பக்கத்துலேயே ஒன்று வந்து இங்கே வந்துட்டாங்களா? முன்னாடியே ஒரு இண்டிசிஷன் இங்கே இருக்கு, முன்னாடியே வந்துருக்கு சார். இருக்கு. சூப்பர். இங்கேயே இன்டிசிஷன் வந்திருக்கு. அப்போ நம்ம இதை நோட் பண்ணிக்கலாமா? லோ, ஹை லோ, அப்புறம் டாட்டட் லைன் மிடில்ல உள்ள பிரைஸ் லைன். மிடில்ல உள்ள பிரைஸ் லைன். 3 லைன் எடுத்துக்கிறோம். 5 மினிட்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். பண்ணிடலாம். ரெண்டுத்தையும் லைன்ல வச்சுக்கலாம். அப்பதான் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த லோவர் டைம் ஃப்ரேம், ஹையர் டைம் ஃப்ரேமை சும்மா பார்த்து கலர் பார்த்தாலே கன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். கரெக்ட் தானே? ஆமா தானே? ஹையர் டைம் ஃப்ரேம் 15 மினிட் 1 ஹவர்லாம் நீங்கள் சோஃபார் பார்த்தீங்க. அங்கே என்ன சொல்லுதுன்றதை பார்த்தே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போது உங்களோட ஃபோக்கஸ் என்னவா இருக்கணும்னு இப்போ நான் சொல்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு இங்கே ஒரு இண்டிசிஷன் நடக்குதுன்னு உங்களுக்கு காமிச்சு கொடுத்துட்டேன். மார்க்கெட்டுக்குள்ளே ஏதோ நடந்துட்டு இருக்கிறத உங்களுக்கு நான் காமிச்சு கொடுத்துட்டேன். இந்த இண்டிசிஷன்னு சொன்னீங்க. இப்போ இதை நான் என்னவா மாற்றணும்? என்ன கலர் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது என்ன கலர்? என்ன கலர்? ரெட் கலர். அதை மைண்டில் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஓகே, 1 மினிட்லேருந்து இப்போ நான் அதை 5 மினிட்டுக்கு மாற்றிட்டேன். மாற்றிட்டேன் தானே? எஸ். இப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இன்டிசிஷன் இன்னைக்கு காலில் வந்திருக்கு. இங்கே ஒரு டிசிஷனை கிரியேட் பண்ணி அவனுக்கு காலில் இதுக்கு மேலே அவங்க க்ளோஸ் வச்சுருக்கணும். வச்சுட்டாங்களா? வச்சுட்டாங்க. இப்போது ஒரு நிமிஷம் இருங்கன்னா 1 மினிட் இன்னொரு தடவை காமிச்சிட்றேன் பார்க்காதவங்களுக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2 வகையை அதை நான் காமிப்பேன். 2 வகையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இன்டிசிஷனில் 2 வகைப்படும். இன்டிசிஷன் கேண்டில் ஜஸ்ட் சிம்பிளாக 2 வகைப்படும். ஒன்று, இன்டிசிஷன் கேண்டில் ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த மாதிரி இது பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய இன்டிசிஷன். இன்னொரு இன்டிசிஷன்லாம் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். இங்கே நான் ஒரு மார்க் பண்ணுறேன், கவனிங்க. நான் திருப்பி இப்போ எல்லாமே எக்ஸாம்பிளில் காமிக்க போகிறேன் லைவாக. இந்த மாதிரியும் வரும் இன்டிசிஷன். 2 வகைப்படும். ஒன்று பெருசாக இருக்கும் இந்த மாதிரி, இல்லைன்னா இந்த மாதிரி இருக்கும். எப்பெல்லாம் உங்களுக்கு ஸ்மாலர் இன்டிசிஷன் வந்துக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு டெய்லியும் இப்போல்லாம் காலையில் மத்தியானம் சாயந்தரம் வந்துகிட்டே இருக்கும். இந்த ஸ்மாலர் இன்டிசிஷன் இன் ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் வருதுன்னா நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. பெரிய இன்டிசிஷன்லாம் எக்ஸ்பைரி டைமில் தான் மோஸ்ட்லி வரும். மற்ற ரெகுலர் டேஸ்லலாம் ஸ்மாலாக உங்களுக்கு நிறைய வர சான்ஸ் இருக்குது. ஓகே, இப்போது இதை நான் பிளாட் பண்ணிட்டேன். 5 மினிட்ல மாற்றிட்டேன். ஓகே,
5 மினிட்ல மாற்றிட்டேன். இது என்ன சார்ட்டு? கால் சார்ட்டு. இன்றைக்கி என்ன டைமு? 9:45க்கு மேலே தான் நான் இதை பை பண்ணியிருக்கேன், பார்க்கணும். கரெக்டாக அந்த டைமில் ஃபார்ம் ஆகிருக்கு. சரி, இது வந்து சாரி புட்டில் பார்த்துட்டு இருந்திருக்குமோ? காலில் தானே பார்த்தோம். ஐயோ, காலில் தானே பார்த்தோம். இதுலேயும் வர கூட போட்டிருக்குமே. ஓகே, கரெக்ட். காலில் தான் பார்த்துருக்கோம். 100ல் ரஃப்லி. இதை நான் வந்து 5 மினிட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். அப்படியே வச்சுக்குவோம். புட்டில் போய் பார்த்துடலாமா என்ன பண்ணியிருக்காங்கன்னு? புட்லேயும் பார்த்துடலாமா? நமக்கு மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் இருக்கணும்ல. அப்போ 1 மினிட் புட்டில் என்ன கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கலாமா? ஓகே, பேக்கில் போகிறேன். ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் எனக்கு. இன்னைக்கு காலையில் 21 புட்டில் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? 10:45 வரைக்கும் எனக்கு என்ன பண்ணலை. இங்கே நம்ம டைம் என்ன பார்க்கும்போது 10:25. ஆமாம், அது வரைக்கும் புட்டில் ஏதாவது நமக்கு 10:25 முன்னாடி ஏதாவது கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களா கீழே இறங்குறேன்ட்டு? இல்லை, இன்டிசிஷன் இது இல்லை, எதுவுமே இன்டிசிஷன் இல்லை. சரி, ஸ்பாட்டில் போய் பார்ப்போமா? ஸ்பாட்லேயும் பார்க்கணும்ல. ஸ்பாட்டில் என்ன பண்ணியிருக்காங்க? 9:59க்கே இன்டிசிஷன் ஒரு ஃபர்ஸ்ட் இன்டிசிஷன் கொடுத்துட்டாங்க. அது இம்பார்ட்டண்ட். கரெக்டா? ஹை லோ மிடில் லைன் அந்த பிரைஸ் லைன். டாட்டட் லைன். இப்போ மார்க்கெட்டு அங்கே ஏதோ தப்பாங்க. 5 மினிட். ஓகேயா? இங்கே தான் இருப்பாங்க எப்படியும். இப்போ எடுத்த உடனே இந்த கேண்டில் என்னவா இருக்கிறாருன்னா கீழே இருக்காரு. இப்போ ஸ்டாப் லாஸ் எதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? அதனுடைய ப்ரீவியஸ் கேண்டில் அது பையில தான். இது இண்டிசிஷனை பேஸ் பண்ணி தானே எடுத்தீங்க. 1லேருந்து 5 மாத்திட்டீங்க இல்லையா? இது 1லேருந்து 5 மாத்தினது தானேங்க சார் இண்டிசிஷன். 5 நிமிஷம் கேண்டில்ல பாக்குறீங்க. அந்த 5 நிமிஷம் கேண்டிலுக்குள்ள 1 நிமிஷத்துல என்ன நடந்ததுன்றதை தான் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. கரெக்டா? ஆமா. இப்போ அப்ப ஸ்டாப் லாஸ் என்னவா இருக்கணும் லாஜிக்கலி? 5 மினிட்ஸ். வெரி குட் மேடம். இதுதான் ஸ்டாப் லாஸ். இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சுச்சுன்னா எக்ஸிட். புரியுதா? அது வரைக்கும் இது வேலிடா தான் இருக்கும். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இல்லை சார். இப்போ செல்லா இருந்தது எப்போ பையா மாதிரி அங்கேயே ஹோல்ட் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு புரியுதா? மார்க்கெட்டை இதுக்கு கீழே விட்டுருக்காங்களா? இது வரைக்கும் விட மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. நம்பலாம் சிஸ்டம். நீங்க முழுக்க நம்பலாம். அப்படி க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா ட்ரெண்ட் மாறிடுச்சுன்னு அர்த்தம் இல்லையா? சரி, இப்போ நமக்கு இதுக்கு மேலே 10:35க்கு மேலே போயிட்டார். அப்போ பையை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம், ஒரு ப்ராஃபிட் எடுத்துடலாம் அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் இல்லைங்களா? அப்போ இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சா எங்கே வச்சா எடுக்கணும்? எது பை ஜோன்? இதுதானே. T1 கிடைச்சிருச்சா? இதுதானே பை ஜோன். 12% ப்ராஃபிட் கிடைச்சிருக்கா கிடைக்கலையா? 10% அது கிடைச்சிருக்கா கிடைக்கலையா? சார் ஒரே ஒரு டவுட் சார். சொல்லுங்க. இப்போ நம்ம 1 மினிட் டைம் ஃப்ரேம்ல வந்து இண்டிசிஷன் கேண்டில் பார்த்தோம்ல சார். ஆமா. அப்புறம் அந்த 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுல சார். ஆமா. அதுக்கு முன்னாடி வந்து புட்டில் 1 மினிட் கேண்டில் வந்து செல்லு கேண்டில் காமிச்சு ரெட் கலரே காமிச்சா உங்களுக்கு ஒன்றும் கன்ஃபர்மேஷன் ஜாஸ்தி ஆகுது அப்படி சார். பறந்து போயிடும் இந்த பக்கம். அதாவது 1 மினிட்ல நான் வந்து ரெட் கலர் கேண்டில் காமிச்சு ரெட் கலர் ஆரோ அந்த 5 மினிட்ஸ் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று வந்திருந்தாதான். அங்கதான் வரவே இல்லையே. ஏதோ ஒரு சைடு மட்டும் நிக்கிறாங்கன்றது எனக்கு சொல்றாங்களே. இங்க வரவே இல்லை. இங்க வந்தா இங்கேயும் வரணும்ல. எனக்கு 2 கன்ஃபர்மேஷன் தான் கிடைச்சிருக்கே. ஒரு நிறைய கன்ஃபர்மேஷன் இருந்தாதான் நான் அதை எடுப்பேன். ஏன்னா இன்னைக்கு லாஸ்ட் டே. அந்த சினாரியோ வந்தா மட்டும் நம்ம எடுக்கலாமா இல்லாட்டி தாராளமா எடுக்கலாம். நீங்க ரொம்ப சேஃபா எடுக்கணும்னா அப்படி எடுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு இண்டிசிஷனை பத்தி நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா? இங்க பாருங்க, எல்லாருக்கும் கவனிங்க. நான் இண்டிசிஷனை என்ன எக்ஸாம்பிள் சொன்னேன்? என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னேன். இண்டிசிஷன் கேண்டில் என்ன பண்ணுவாங்க? இதோட ரேஞ்ச் போகணும்னு தானே சொன்னேன் நான் உங்களுக்கு. சொன்னா கேட்டுச்சா இல்லையா? ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஹைவேவோட டிஸ்டன்ஸ் தான் T1. கரெக்டா? அங்க ஒரு கோட் போட்டுக்கலாமா? நான் எக்ஸ்பைரின்றதுனால பார்க்குறேன். மற்ற நாள்லாம் அடிச்சு விடுங்க, அது பாட்டுக்கு பறந்துடும். ஓகேயா? இது எக்ஸ்பைரி. நான் ரிஸ்க் எடுத்து எதுக்கு இன்னைக்கு எடுக்கிறேன்னா இன்னைக்கு புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு மற்ற நாள்லாம் அப்படியே அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிடுவீங்க.
இந்த விலைக்கு மேலே இப்போ நான் மாற்றணுன்னா போயிருக்கான்னு நான் உங்களை கேட்க வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. போயிருக்கா சார்? சார் நோ சார். போகாதுன்றது புரிஞ்சிச்சா உங்களுக்கு? அது ஏன் வேலிடா இருக்குன்னு இப்போ உங்களுக்கு ப்ரூவ் ஆயிடுச்சா? அப்போ உங்க டார்கெட் இங்கேயே முடிச்சுக்கணும் தானே. இதுக்கு மேல மறுபடியும் வச்சிருந்தா மறுபடியும் போயிருக்குமா இந்த லென்த்து? எஸ், டார்கெட் 1 முறியடிக்கல. ஸோ அதனால அடிக்க மாட்டாங்க, எக்ஸ்பைரி டே எஸ் சார். அடிச்சு இதுக்கு மேல க்ளோஸ் பண்ணி வச்சுட்டான்னா இங்க குட் பையா மாறிடாதா 5 மினிட்ல? எஸ் சார், அண்டர்ஸ்டுட். எத்தனை லாஜிக் கிடைக்குது பாருங்க. ஜஸ்ட் சிம்பிளா குட் பையா கிடைச்சிட்டானா இந்த லென்த்துக்கு இவன் மேல போக வேணாமா? இந்த பையோட லென்த்துக்கு மேல போயிருக்க வேண்டாமா? அப்போ போகல. அப்போ என்னோட டார்கெட் அவ்வளோதான். அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே கிடைக்குதோ நான் அப்போ தான் அங்கே கிராப் பண்ணும். எனக்கு மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. சிம்பிள் அஸ் தட். நான் இன்னைக்கு செனாரியை வச்சு சொல்கிறேன். நான் அடுத்தது இது இன்னும் சூப்பராக எப்படி எத்தனை ப்ராஃபிட் எடுத்துக்கலான்றதை நான் சொல்கிறேன். ஜஸ்ட் ஃபஸ்ட் டைம் கேட்குறவங்கள ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் ரூல் படியே நான் போகிறேன். இப்போது நான் 5 மினிட்ல எடுத்துட்டேன். இப்போ 1 மினிட்ல யாருக்காவது எதாவது டவுட் இருக்கா? ஃபஸ்ட்டு 1 மினிட்ல பார்த்தவங்க யாருக்காவது இப்போ டவுட் இருக்கா? 1 மினிட்ல யாருக்கா டவுட் இருக்கா? 1 மினிட் எனிபடி டவுட்? ஒரு நிமிஷத்தில் இருக்கிற ஹை அண்ட் லோ இண்டிசிஷனை மார்க் பண்ணிட்டு கன்வெர்ட் பண்ணிட்டோம். பை ஜோனில் வந்துச்சு, பை பண்ணிட்டோம். ப்ராஃபிட் வந்துச்சு, வெளியே போயிட்டோம். இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை தானே? சிம்பிளாக தானே இருந்துச்சு. எதாவது காம்ப்ளிகேஷன்? ஒன்றும் பெருசாக காம்ப்ளிகேஷன்லாம் இல்லையே. நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் உங்களுக்கு அப்படி இருக்கலாம். இந்த வீடியோவை திருப்பி போட்டு பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ நான் 5 மினிட்ல இருக்கேன். இப்போ நான் அதை எதில் பார்க்கலாம்? 5 மினிட்ல இருக்கேங்க, எதில் பார்க்கணும்? 15 நிமிஷத்துக்கு. ஓகே, ஒரு உதாரணத்துக்கு கேட்குறேன். இன்னைக்கு எக்ஸ்பைரின்றனால உங்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த விலைக்கு எல்லாம் கீழே தான் போக ட்ரை பண்ணுவாங்க. பட் நம்ம ப்ராஃபிட் எடுத்துருப்போம், அது வேற. ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். நேற்று டேட்டா எடுத்துக்கோமா? அப்போ நீங்கள் இன்னுமே என்ன கேள்வி கேட்கலாம் இல்லையா? நேற்று என்ன ஸ்ட்ரைக்கு? 25,000 கால் அண்ட் புட்டு கரெக்ட் தானுங்க? ஆமா, ஓபன் 965. 25,000 கால் அண்ட் புட்டு எடுத்து என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தா உங்களுக்கு தெளிவா புரிஞ்சு போயிடும் இல்லையா? சரி, 25,000 கால் அண்ட் புட்டு எடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன டைம் ஃப்ரேம்ல பார்க்கணும் சார்? 15 minutes. வெரி குட் சார். வெற்றி உங்களுதே. இப்படி ஃபாலோ பண்ணீங்கன்னா எடுத்த உடனே 15 மினிட்ஸில் ஃபஸ்ட்டு கதை என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். கரெக்டா? இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க? பை இனிஷியேட்டடா, செல் இனிஷியேட்டடா என்னன்றதை தெரிஞ்சிடணும். இன்னைக்கு விட்டுருவோம். நேற்று இதை லைனை நான் எடுத்துட்றேன். இப்போ சிம்பிளாக பார்த்து சொல்லுங்கள். நேற்று 20 தானே? ப்ரீவியஸ் டே தான் கொடுத்துருக்காங்களா? எங்கே இன்டிசிஷன் வந்திருக்கு? 1:30 கொண்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் 2:45 கொண்டு வந்திருக்கு. கரெக்டுங்களா? கிளியர் தானே? ஓகே. இப்போ 20ஆம் தேதி எடுத்த உடனே எனக்கு என்ன வந்திருக்கு? 15 நிமிஷத்துல. சார் சொல்லுங்க. அப்ப என்ன பண்ணணும்? எடுத்த உடனே எனக்கு வந்துச்சுன்னா என்ன பண்ணும்? அது எனக்கு முக்கியம் தானே? கரெக்ட் தானே சார்? எனக்கு வேலை முடிஞ்சிச்சு. அன்னைக்கான வேலையை எனக்கு முடிஞ்சு போச்சு. எடுத்தோடனே எனக்கு இன்டிசிஷன் கொடுத்துருச்சு. அந்த இன்டிசிஷனுக்கு மேலே போயிருக்கான்னு நான் பார்க்க போகிறேன். அவ்வளோதானே? இதை நான் என்ன, ஆனால் என்னோட ரூல் என்ன, அந்த ஹையர் டைம் ஃப்ரேம் மாறணும்ல. ஆனால் ஹையர் டைம் ஃப்ரேமில் என்ன கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ நேற்றுலேருந்தே இந்த சைடு என்னவா இருக்கு? இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். பையா தானே இருக்கும். அதுக்கு முன்னாடி அந்த பை சிக்னல் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த விலைக்கு உள்ளே வர விடலையே, கீழே வர விடலையே. நேத்தே மேட்ச் டிக்ளரா யார் இன்னைக்கு வின் பண்ண போறான்னு? கரெக்டு தானே? அதே மாதிரி புட்டுல கன்ஃபர்மேஷன் வேணும்ல. நான் சொன்னேன்ல நேத்து. இப்ப கால்ல வந்தா புட்டுல வரணும்ல. 15 மினிட்ஸ்ல அங்கேயே ஒரு இண்டிசிஷன் அதே மாதிரி அங்க வந்த மாதிரி எங்கேயும் வந்திருக்கா? ஓப்பனிங்லயே வந்துருச்சு. அப்ப அதோட கையில மாட் பண்ணிட்டோம். அத வந்து கீழ க்ளோஸ். என்ன டைம் ஃப்ரேம் மாத்தணும்? 1 hour மாத்திட்டேன். இப்போ சொல்லுங்க என்னவாயிட்டு இருக்கு இந்த பக்கம்? ஓகே, கீழ தான் க்ளோஸ்ல இருக்கு, மேல க்ளோஸ் வரவே வராது. அவ்வளவுதான். டார்கெட் கால்ல அப் சைடு க்ளோஸ் வச்சிருக்கு, புட்ல டவுன் சைடு க்ளோஸ் வச்சிருக்கு. அவ்வளவுதான், மேட்ச் ஓவர்.
ஓகே, கிளியர். மேட்ச் அங்கேயே டிக்ளேர். எந்த பக்கம் நீங்கள் நிற்கணுன்றதை நீங்கள் யோசிச்சுக்கணும். இன்னொன்று, இப்போது ஒருவேளை இன்னைக்கு யாராவது ட்ரேட் எடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது என்னது நேற்று முடியும் போது அது ஒரு சின்ன இன்டெசிஷன் கேண்டில். சின்னது இம்பார்ட்டண்ட்டா தப்பா? வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ என்ன பண்ணணும்? 15 மினிட்ஸில் இது என்ன பண்ணியிருந்துருக்கணும்? பிளாட் பண்ணிருக்கணும். இன்னைக்கு ட்ரேட் எடுக்கணும். சிம்பிளாக இதை 15 மினிட் என்னவா மாற்றிருக்கணும்? 1 hour 1 ஹவரில் எங்கே இருக்கிறான்? மேலே தான் இருக்கும். விடவே மாட்டாங்க. பைசோனில் வந்து மேலே போயிட்டாங்களா நேற்று இன்னைக்கு? ஓகேயா? இப்போ நான் இதே டவுன் ஃப்ரேம் பண்ணி மைனஸ் டைம் ஃப்ரேமில் போய் பார்ப்போமா நேற்று ஏதாவது ட்ரேட் கிடச்சிச்சான்னு? சார் ஒரு சின்ன டவுட் சார். 1 minute to 5 சொல்லுங்கள் சார். சார் அந்த சின்ன இன்டிசிஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது பாடி பார்க்கணுமா இல்ல ஃபுல்? ஆமாம் சார். நீங்கள் வந்து இந்த டோஜி மாதிரிலாம் சொல்லுவீங்களே, குட்டியாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறத கன்சிடர் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். ஹைலோ பார்க்கறது அந்த பாடி மட்டும் தான் பார்க்கணும். பாடி ஹைலோ எல்லாமே குட்டியாக இருக்கும் சார். ஓகே ஓகே. முடிஞ்ச வரைக்கும் குட்டியாக இருந்தால் நல்லா இருக்கும். அதுக்காக நீங்கள் பெருசாக இருந்தால் எடுக்காதீங்கன்னு சொல்ல. லாஜிக் எல்லாம் ஒன்று தான். ப்ராஃபிட் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்ல வரேன். ஓகே சார். உங்கள் ப்ராஃபிட் நிறைய இருக்கும் இன்டிசிஷன் கம்மியாக இருந்துச்சுன்னா. இப்போ நம்ம இங்கே எங்கேயாவது பார்ப்போம் கிடைக்குதான்னு. நேற்று 20ஆம் தேதி தானே, அதை ஃபஸ்ட்டு பார்க்கலான்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? 20ஆம் தேதி எங்கேயாவது நமக்கு கிடைச்சிருக்கா இன்டிசிஷன்? பார்த்துட்டே வாங்க, சொல்லுங்கள் பார்க்கலாம். எங்கேயா என்ன ஸ்டாப் பண்ணுங்க. எங்கே கிடச்சிருக்கு? இங்கே இருக்கா? ஆமாம் சார், 12 சின்னதாகவும் தான் இருக்கு இல்லையா? அதுக்கு முன்னாடி இருக்கு 12. அதுதான் சார். இதுதானே ரூல் படி. இது ரெண்டுத்தையும் ஐஎன்ல மார்க் பண்ணிக்கணுமா? நடுவில் இருக்கிற லைனை டாட்டட்ல போட்டுக்கணுமா? போட்டனா என்ன பண்ணணும்? நான் இப்போ இதை ஒரு வெர்டிக்கல் லைன் போட்டுக்குவோம். இப்போதான் தெரியும். 5 மினிட்ஸாக மாற்றணும். இப்படி வேற ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம் சார். முடியும். இருங்க, நேற்று வந்து ஃபர்ஸ்ட் இன்டிசிஷன் அவர் தானே. அவர் ரொம்ப வேலிடாக இருப்பார். அதுக்கப்புறம் வரட்டும், பார்த்துக்கலாம். இன்றைக்கும் அந்த வேலையை விடலை, தெரியுதா உங்களுக்கு? இன்றைக்கும் மார்க்கெட் திரும்பி இருக்கு, தெரியுதா? இன்றைக்கும் அந்த விலையை விடலை. சரி, அதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, இந்த விலையை அவங்க உடனே கொடுக்கணும். கொடுத்தாங்களா கொடுக்கலையா? ஹை எங்கே இருக்குது? இவரோட ஹை இதோ இருக்குது. கன்வெர்ட் பண்ணக்கப்புறம் மாற்றிக்கணும்ல. ஆனால் இதில் ஸ்டாப் லாஸ் ரொம்ப பெருசாக இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? கரெக்ட் தானேங்க? இந்த மாதிரி ட்ரேடை நீங்கள் எடுக்கலாமா, அவாய்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்போ நீங்கள் இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சோடனே இந்த பை ஜோனில் எடுத்துடுறீங்க சார். ப்ராஃபிட் கொடுத்துரும், ஓகே. ஸ்டாப் லாஸ் பெருசாக இருந்தால் பயமாக இருக்குமா இருக்காதா? எஸ் சார். இவ்வளோ தூரம் ஸ்டாப் லாஸ் கொடுத்தா எடுக்கணுமா என்ன? உங்களுக்கு அவசியமா என்ன? வேண்டாம்ல, வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணலாம். அடுத்த இன்டிசிஷன் குட்டியாக தான் கிடச்சா அதில் எடுத்துக்கலாம்ல. கண்டிப்பா கண்டிப்பா. அப்போ அதே சேம் டைம் உங்களுக்கு இப்போ நம்ம இது காலில் பார்த்தோம், புட்டில் போய் பார்க்கணும்ல நேற்று என்ன பண்ணுச்சுன்னு. மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் வேணும் இல்லை நமக்கு? அப்போ 1 மினிட்ல நேற்று ஏதாவது அங்கே கிடச்சிருக்கான்னு பார்க்கலாம். என்ட்ரிக்கு 20th. இப்போ சொல்லுங்க, நீங்க எந்த பக்கம் எடுத்துருக்கணும்னு நான் கேள்வி கேட்குறேன். எங்க இருக்கு இன்டிசிஷன்? 9:20 அந்த டைம்ல இருக்குது. அப்போ காலையிலே வந்தால் நல்லது தானே. 9:45 மேலே தான் ட்ரேட் எடுப்பீங்க. பட் முன்னாடியே வந்துச்சு. இதை நோட் பண்ணிட்டீங்க. இப்போ நான் சும்மா இப்போவே ஹாரிசான்டலாக போட்டுறேன். நீங்கள் எதுவுமே ட்ரேட் மாற்ற வேணாம். ஜஸ்ட்டு இதுலேருந்து என்னவா மாற்றிட்டீங்க? 5 மினிட்டாக மாற்றிட்டீங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே பண்ணல. மேலே போச்சா கீழே போச்சா? கீழே தான் வந்தேன். அப்போ நீங்கள் உங்கள் ட்ரேடெல்லாம் எதை நோக்கியே இருக்கணும்? அப்போ காலில் எங்கெல்லாம் இன்டிசிஷன் வருதோ அதுக்கப்புறம் இது மேலே க்ளோஸ் வைக்காத வரைக்கும், இதுக்கு மேலே க்ளோஸ் இவன் போய் வைக்காத வரைக்கும், காலில் எங்கெல்லாம் இன்டிசிஷன் வருதோ அதெல்லாம் உங்களுக்கு நல்ல என்ட்ரி தானே. பெரிய ஸ்டாப் லாஸ்லாம் விட்டுருங்க. குட்டி குட்டியாக இருக்கிறதுல எடுக்கலாம்ல, பெரிய பெரிய ப்ராஃபிட் எடுக்கலாம். சரி, இப்போ அது எனக்கு ஸ்டாப் லாஸ் பெருசாக இருந்துச்சு, அதை நான் விட்டேன், எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு நான் ஒரு வேலை எடுத்தீங்கன்னா கிடச்சிருச்சு ப்ராஃபிட்டு. பட் நான் வேண்டான்னு முடிவு பண்ணுறேன். காலையிலேருந்தே இவரும் என்ன சொல்லிகிட்டே இருக்காரு. வேறு ஏதாவது எனக்கு ஏதாவது இன்டிசிஷன் கிடைக்குதான்னு பார்க்கலாம். வேறு ஏதாவது இருக்கா பாருங்கள். இங்கேயும் ஒரு இன்டிசிஷன் இருக்குது. அவரும் பெருசாக தான் இருக்கார். பட் ஓகே, நான் சும்மா போடுறேன் இந்த இதுலேயே.
அது வரைக்கும் எனக்கு இவர் மேலே வரவே இல்லை. எனக்கு அடுத்த இன்டிசிஷனில் கிடைக்குதான்னு பார்க்குறேன். பை ஜோனில் போகிறாரு, இன்டிசிஷன் சின்னதாக தான் இருக்கிறாரு. அப்போ மேலே க்ளோஸ் பண்ணி உள்ள ஜோனில் வந்தால் பை பண்ணால் எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கணும்ல. கிடச்சிச்சா? சிம்பிளாக T1 அச்சீவ் ஆயிடுச்சா இல்லையா? எஸ் சார். அவ்வளோதான். T1 அச்சீவ் ஆனதில் நம்ம வெளியே வந்துட போகிறோம். இப்போது நல்ல ட்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு பெருசாக ப்ராஃபிட் வேணும்னு நல்ல ஆசையாக இருக்கு. எனக்கு கொஞ்சம் 1 மினிட்ல பெருசாக பிடிப்பீங்க. இப்போ நான் ஜஸ்ட் உங்களை ஒரு க்யூரியாசிட்டிக்காக சொல்கிறேன். ஏன்னா பெருசாக கன்வெர்ட் பண்ணக்கூடாது உங்கள் மைண்டுன்றதுனால நான் இது மாதிரி சொல்கிறேன். இப்போ 5 மினிட்ல எனக்கு ஒரு இன்டிசிஷன் கிடைச்சா நான் எடுத்துக்கலாமா எடுத்துக்கூடாது? எடுக்கலாம் சார். பிகர் டைம் ஃப்ரேம் இன்னும் பெட்டர். பெட்டர், சூப்பர். அப்போ பாருங்க 20ல எனக்கு 20ஆம் தேதி எனக்கு எங்கே கிடைச்சிருக்கு இன்டிசிஷன்? இங்கே தானே? கரெக்டுங்களா? எஸ். ஓகே, அதுவும் குட்டியாக வேற இருக்கு. இப்போ நான் இவரை ஜஸ்ட் கன்வெர்ட்டிங் இட் டு ஹையர் டைம் ஃப்ரேம் என்னவா மாற்றிக்கணும் கன்ஃபர்மேஷனுக்கு? 15 மாற்றிக்கணும். மாற்றினா என்னோட ஹை எதுக்கு மேலே இருக்கணும்? இதுக்கு மேலே இருக்கணும்ல. எங்கே போயிருக்கானுங்க? மேலே போய் க்ளோஸ் வைக்கணும். இவ்வளோ நேரம் ஆகியும் வைக்கல. 1 மணி நேரம் 2 மணி நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் எடுப்பீங்களா? ரொம்ப அதிகமாகிடுச்சு. நிறைய கேண்டில் எடுக்கவே முடியாது. அப்போ புட்டுல தான் நீங்க இதை பேஸ் பண்ணி என்ட்ரி எடுத்துருக்கணும். இதெல்லாம் நம்மளை ஏமாத்துற விஷயம். உங்களுக்கு புரியுதா? கடைசியா கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க ப்ராஃபிட்டை இன்னைக்கு. அப்போ நீங்க பெருசா நீங்க என்ன பண்ண முடியாது, இண்டிசேஷன்ல எடுக்க முடியாதுன்னா நீங்க விட்டுற வேண்டியதுதான். சிம்பிளா. ஆனா இதுலயே நம்ம எடுத்தோம் ப்ராஃபிட்டை. நான் மறுபடியும் டீகோட் பண்ணி காமிக்கிறேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா போயிடும். ஐயோ மேலே போல க்ளோஸ் வைக்கல, போனா எடுக்கிறீங்க, இல்லைன்னா விட்டுறீங்க பை ஜோன்ல. அவ்வளவுதான். சிம்பிள் அஸ் தட். ஓகே, இப்போ பாருங்க. இப்போ நேற்று என்ன நடந்துச்சு இந்த இடத்துல? 20ல 15 மினிட்ல இதுதான் க்ளூ. இந்த இடத்துல ஹை அண்ட் லோ ஃபார்ம் ஆகி நேற்று க்ளோஸ் பண்ணிட்டாங்களா? அதுவும் ஸ்மாலாக இருக்கா? இந்த இடத்த விட்டுறலாமா நீங்கள்? ஸ்மாலராக இருந்தால் கண்டிப்பாக கிராப் பண்ணணும். கண்டிப்பாக கிராப் பண்ணிக்கணும். கிராப் பண்ணிக்கணும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் விடக்கூடாது. கரெக்டுங்களா? இப்போது நான் நல்லா கேட்குறேன். ஜஸ்ட் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் எல்லாமே புரிஞ்சுக்குவீங்க. இந்த ஸ்ட்ரைக்கு என்னையிலேருந்து வேலிடு? இந்த ஸ்ட்ரைக் எல்லாமே என்னையிலேருந்து வேலிட் ஆச்சு? மார்க்கெட் ஓப்பன் ஆன டேட் என்ன நமக்கு? இந்த வாரம் 18. சூப்பர், கரெக்டாக சொல்லிட்டீங்க. 18லிருந்து இந்த ஸ்ட்ரைக்கை நான் கெஸ் பண்ணணும்னா எதுக்கு கீழே போனால் செல்லு, எதுக்கு மேலே போனால் பை? யாராவது இது வரைக்கும் புரிஞ்சவங்க சொல்ல முடியுமா? இதை பார்த்து உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி ஒரு இன்டெசிஷன் இருக்கு சார். அங்கே இங்க இதா அங்க ஒரு இன்டெசிஷன் எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து 14 போன வாரத்துக்கு முன்னாடி. இப்போ இந்த போன வாரத்துக்கு முன்னாடி இருக்கிற இன்டெசிஷனுக்கு மேல இருக்கிற வரைக்கும் கடைசியா ஃபார்ம் ஆனதான் எடுத்துக்கிட்டேன். வேற எதுவுமே நான் எடுத்துக்கல. அதுக்கு மேல இருக்கிற வரைக்கும் எனக்கு இவர் பை தானே. அந்த விலையை விடாத வரைக்கும் நான் அந்த லோலியே நான் கிடைச்சா நான் எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும்ல. நேற்று மார்க்கெட் திருப்பினதும் அதே இடம். எனக்கு அதுக்கு முன்னாடி வந்த இன்டிசிஷன் ஹையர் டைம் ஃப்ரேம்லயும் கிரீன் கலர் காமிச்சு பை பண்ண சொல்றாங்க. அப்ப நான் போய் பை எடுக்கணுமா செல் எடுக்கணுமா? ரெட்டா இருக்கு. ஆனா அவர் என்ன சொல்றாரு, என்ன கிரீனா பை பண்ண சொல்றாரு. சேம் செனாரியோ இன்னைக்கு வாங்க அதே தான் கேட்க ரிப்பீட்டடா ஒன்னே தான் நடக்கும். இப்போ இவர் என்ன சொல்றாரு, நேற்று ஹையர் டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் என்னவாக போகுது? ஆனா எடுத்தோன்னே இன்னைக்கு ஒரு சகசகன்னு ஒரு கேண்டில் காமிச்சா உங்களுக்கு என்ன ஆகும்? என்ன சார் பயம் வருமா வராதா சார்? டக்குன்னு உங்க பையின்னு நினைச்சிட்டு இருக்கிற மைண்ட் செட் உங்களுக்கு என்னவா மாறிடும்? ஜோனுக்குள்ள வந்தோன்னு என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்களா? 15 1 ஹவர்ல மாத்தின உடனே க்ளோஸ் இல்ல 1 ஹவர்ல எல்லாம் தாண்டாலே நீங்க எடுத்துக்கலாம். கரெக்ட் தானே? உங்களுக்கு புரிஞ்சுச்சா நான் என்ன சொல்ல வரேன்? இதே நான் கால்ல போயிட்டு 15 மினிட்ல நேத்து எனக்கு ஒரு இன்டிசிஷன் கொடுத்துருக்காரா இவரு? இப்ப நான் கால்ல தானே என்ட்ரி எடுத்திருப்பீங்க அங்க அதை பார்த்துட்டு. ஜஸ்ட் சிம்பிளா எனக்கு இங்கேயே ஒரு இன்டிசிஷன் இருக்கே 15 மினிட்ல இருக்கு இல்லையா? நேத்து சோ இத்தனை சினாரியோ நம்ம கன்சிடர் பண்ணி எடுத்தோம்னா இன்னும் பெட்டர். சூப்பரா ட்ரேட் எடுப்பீங்க. உங்களுக்கு லாஸே வராது. இந்த விலைக்கு மேல போனா நீங்க வாங்கிக்க வேண்டியது தானே 1 ஹவர்ல. கரெக்ட் தானே?
எஸ் சார் எஸ் சார். இந்த விலைக்கு மேலே போனால் வாங்கிக்கணும். எது உங்கள் ஸ்டாப் லாஸ்? இப்போ இவர் தானே ஸ்டாப் லாஸு. இந்த விலைக்கு போய் மேலே போனாலே நீங்கள் வாங்கிட்டீங்க, திருப்பி இதுக்கு கீழே போனால் தானே உங்களுக்கு ஸ்டாப் லாஸு. ம். அப்போ இவர் பைலேயே தான் இருக்கிறாரு. ஒரு எல்லா கணக்குலையும் சுற்றி வேடிக்கை பார்க்கும்போது மார்க்கெட் பைலே தான் இருக்கு. கேண்டில் எல்லாம் பார்த்து இனிமேல் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. அந்த இடத்துல ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணுறீங்க. சிம்பிளாக லோவர் டைம் ஃப்ரேமில் போய்க்கோங்க. ஹை அண்ட் லோவை பிரேக் பண்ணும் போது நீங்கள் உள்ள திருப்பி பை ஜோனில் வரும்போது எடுக்கிறீங்க. அதே டைமில் உங்களுக்கு புட்டு காலில் எடுத்தீங்கன்னா புட்டுலையோ இல்லை அதே கால் சைடில் ப்ரீவியஸில் ஏதாவது ஒரு கேண்டில் ஹையர் டைம் ஃப்ரேமில் கன்ஃபர்மேஷனோ இல்லை இந்த ஸ்பாட்டில் வந்து பை கொடுத்துருக்காங்கன்னா அங்கே நம்மளோட கலர், இப்போ தான் பாயிண்ட்டுக்கு வரேன். இப்போ நீங்கள் அங்கே ஒரு கலர் கன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா கண்ணை மட்டும் வாங்கிக்கோங்க. புரியுதா? ஏன்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் என்னன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சா வெளியே போயிட்டு போகிறீங்க, அவ்வளோதான். ம். இப்போ ரெட்டிலேருந்து கிளம்புனா க்ரீன் போவார், க்ரீன்லேருந்து கிளம்புனா ரெட்டில் போவார், மேலேருந்து இறங்கினா கீழே போவார், அவ்வளோதான் கான்செப்ட். புரிஞ்சுதா உங்களுக்கு நான் என்ன கேட்க வரேன்னு? அங்கேருந்து வந்தால் இங்கே தான் வருவார், இங்கேருந்து போனால் அங்கே தான் போவார். மாறி மாறி வேறு ஒரே பேட்டர்னில் தான் சுற்றுவாங்க மார்க்கெட்டை. ஒன்று நான் நேற்று நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். நேற்று அட்டன் பண்ணவங்க எல்லாருக்கும் ஈஸியாக ரொம்ப புரிஞ்சிச்சு. ஒரு மார்க்கெட்டு ஒரு விலையில் ஒரு இண்டிசிஷன் வராங்கன்னா அந்த இண்டிசிஷனோட வேல்யூக்கு ஃபஸ்ட்டு கீழே வரணும். அந்த லென்த்து ஹை அண்ட் லோ, அதாவது ஒரு ஹை அண்ட் லோ இண்டிசிஷன் கேண்டில் 20 பாயிண்ட் இருக்குன்னு ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு தேவை இந்த கேண்டிலோட ஹை, இந்த கேண்டிலோட லோ. இதை பிரேக் பண்ணிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 20 பாயிண்ட்டை கீழே கொடுத்துருவாங்க. அதோட ஃபினிஷ், டார்கெட் 1 முடிஞ்சிச்சு. ஃபர்தர் ட்ரெண்டை இங்கிருந்து மறுபடியும் இன்னொரு 20 பாயிண்ட் கொடுத்து கீழே இறக்குவாங்க. அதுக்கப்புறம் தான் மேலே திருப்புவாங்க. இது செனாரியோ 1. செனாரியோ 2, அதே ஹை அண்ட் லோ 20 பாயிண்ட் இண்டிசிஷன் இருக்குது, கொடுக்காம இங்கிருந்தே அப்படியே திருப்பிடுவாங்க. இந்த 20 பாயிண்ட்டுக்கு 20 பாயிண்ட் டேலி ஆயிடுச்சு, மேலே மறுபடியும் போய் இங்கே 20 பாயிண்ட் கொடுத்துக்குவாங்க. இது செனாரியோ 2. செனாரியோ 3, அதே ஹை அண்ட் லோ இண்டிசிஷன் கேண்டில் 20 பாயிண்ட் இருக்குது, கீழே இறக்கி ஃபஸ்ட்டு T1 கொடுத்துக்குவாங்க, T2 போக மாட்டாங்க, திருப்பி கொண்டு வந்து இங்கேயே நிறுத்தி முடிச்சுக்குவாங்க. இந்த 20 பாயிண்ட்டை இங்கே கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி செனாரியோ திரும்பி 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 டெய்லி நடக்கும். புரியுதா உங்களுக்கு? இப்போது இந்த இண்டிசிஷன் கேண்டில் எந்த பக்கம் எந்த ஃபார்முலா படி 1 2 3 எதுபடி போயிருக்கு சொல்ல முடியுமா யாராவது? மேலே போயிருக்கு சார். மேலே T1 இதே கொடுத்தா வேலையை கீழே T1 கொடுக்காம இந்த ஹை அண்ட் லோ லெவலுக்கு இங்கே வந்து நிறுத்திட்டு அதே லெவலுக்கு இங்கே கொடுத்துக்கிட்டாங்க. புரிஞ்சா? இது நான் சொன்ன செனாரியோ 3 வந்துச்சா? புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு? இது பார்க்க இப்படியே தான் மேனிப்புலேட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. இப்படி வந்து இப்படி வருவாங்க, இப்படி வந்து மேலே போய் மேலே போவாங்க, இப்படி வந்து கீழே வருவாங்க. இவ்வளோ தான் நடக்கும். திருப்பி 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 இதே பேட்டர்ன் தான் நடக்கும் மார்க்கெட்டில். வேற ஒன்றும் புதுசாக ஒன்றும் இவங்க பண்ணுறதே கிடையாது. நம்மளை பார்த்தோன்னே கலரை பார்த்து பயன்படுத்தி விட்ருவாங்க. மற்றபடி மார்க்கெட் வந்து சிம்பிளாக தான் இருக்குது. இப்போது நம்ம இதுக்கு முன்னாடி வச்சு ட்ரேட் பண்ணியிருப்பாங்களா யாராவது? நம்ம இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்களா யாராவது? ஒருத்தர் கேட்கலாம் இன்னைக்கு எதை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுத்தாங்கன்றதை அவங்க சொன்னது நியாயமானு நம்ம செக் பண்ணும். இஸ் எனிபடி ஹியர் டுடே டேக்கன் a trade based on this indicator? Let me know how you taken a trade. எப்படி எடுத்தீங்கன்னு சொல்லுங்க. We will see whether it is a right or wrong. How you execute it. It will help others. யாரா இருக்கீங்களா? தைரியமா சொல்லுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வில் செக். சொல்லுங்க மேம். எனிபடி ஆல் ஆர் வெல்கம். நேற்றுக்கு 15 மினிட்ஸ் க்ளோஸ் இண்டிசிஷன் கேண்டில் வச்சேன் சார் நான் எடுத்தேன். இந்த ஸ்பாட்டா இதுவா? ஸ்பாட் சார். ஸ்பாட்ல நேற்றுக்கு 15 மினிட்ஸ் க்ளோஸ் இண்டிசிஷன் கேண்டில் இருந்துச்சு. ஓகே, அதில் ஹையை பிரேக் பண்ணோன்னு இன்னைக்கு எடுத்தேன் சார். அப்படியே எடுத்துட்டீங்க. ஏன்னா இது ரெட் கலர் கிரீன் காமிச்சதுனால. ஆமா, கிரீன் காமிச்சா அது லோ வந்து ஸ்டாப் லாஸ். தட் இஸ் கால்ல வந்து அது இது தாண்டனே நீங்க எடுத்துக்க வேண்டியது தான். ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரேம். எஸ் சார். மார்க்கெட் ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் நிர்ணயம் ஆயிடுச்சு. ஓகே, நேத்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்ட்டா வந்துச்சு. இப்போ இந்த வேலையை விடக்கூடாது அவங்க. அது நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா முதல்ல? ஆமா சார். அதுதான் நீயோட ஃபுல் டே தான் டிசைட் பண்ண போறாருன்னு தெரிஞ்சு போச்சு. இங்க இருக்கிற வேலையை அவங்க கொடுக்க கூடாது. ஏன்னா நேத்தே டிசிஷன் பண்ணிட்டாங்க, இன்னைக்கெல்லாம் டிசைட் பண்ணல. இப்போ ஹையர், இப்போ பாருங்க, இது உடச்சு மேலே போனாலும் திருப்பி பை ஜோன்ல வந்து என்ன ஆயிடுறாங்க? திரும்ப பை ஆகுது. எவ்வளோ பாயிண்ட் பாருங்க இங்கெல்லாம். திருப்பி வந்தாலும் பை தான் ஆவாங்க. ஏன்னா அதை விட்டுட்டாங்கன்னா என்ன ஆயிடும்? மார்க்கெட்டோட ட்ரெண்டே மாறிடும்.
அதனால ஈஸியாக ஒரே ஒரு கேண்டில் பார்த்தாலே இன்டிசிஷன். ஹையர் டைம் ஃப்ரேமில் கலர் ரொம்ப முக்கியம். இப்போ க்ரீன் ஆக போகுதுன்றாங்க, அவங்க கீழே போனாலும் நீங்கள் அந்த இடத்துல பயப்படக்கூடாது. இப்போ அதுதான் முக்கியம். சார் இதுல ஒரு டவுட்டு, இப்போ சொல்லுங்க. கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது ஸ்பாட் போங்களேன் கொஞ்சம். இதான் வந்துட்டேன், ஸ்பாட்டில் தான் இருக்கேன். ஸ்பாட்ல வந்துட்டு மேல கிரீன் லைன் டாட்டட் லைன்ல இருந்து திரும்ப கீழே வந்துருச்சு. கீழே அடுத்த கிரீன் லைன் ஃபார்ம் ஆயிருக்கு, அதுக்கும் கீழே வந்துருச்சு. ஆனா ரெட்டுக்கு போகாம திரும்ப அகைன் கிரீன்கே போயிருக்கு சார். ஏன் இப்போ இது பாருங்க, எங்கிருந்து வந்திருக்கு இன்னைக்கு சொல்றீங்களா? இன்னைக்கு இப்போ மார்னிங் இங்கிருந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது இப்போ இங்கிருந்து தானே இன்னும் ரெண்டு வர வரைக்கும் இவங்க இப்படியே தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம கீழே போகுமா மேலே போகுமா அந்த எந்த கன்ஃபர்மேஷனும் இல்லையா சார்? இப்போ மேடம் இன்னும் திரும்ப கிரீனுக்கு மேலேயே இதுக்கு போயிடுச்சு. இதுக்கு மேல போனா என்ன வரணும் அடுத்தது? ரெட் வரணும். அவ்வளவுதான். இதுக்கு ஆனா கீழே கீழே வந்தா வந்து பட் கீழே வந்து ரெட் கலர் கேண்டிலோட ஃபார்ம் ஆயிருக்குல்ல சார், கிரீனுக்கு கீழே ஒரு ரெட் ஃபார்ம் ஆயிருச்சு இல்ல, தட் இஸ் கேண்டில் சொல்றேன் நான். அப்போ நமக்கு கீழே நம்ம இங்க லைன் வரணும். ஸோ அந்த அந்த ரெட் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாமா நம்ம? இப்போ லோவ் ஆகும் இந்த டவுன் ஆகும் மார்க்கெட்னு சொல்லிட்டு, ஏன்னா கிரீன் கீழே ரெட் கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபர்தர் பை ஆகல சோஃபார். இதுக்கு மேல போனா இந்த லைன் என்னவா மாறி இருக்கும்? சப்போர்ட்டா மாறி இருக்கும்ல இப்போ உங்களுக்கு. ஆமா இவன் இங்கிருந்தே கிளம்பி இருக்கு மேடம். அது நீங்க பார்க்கல, நீங்க இங்க இருந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இங்க இருந்தா கிளம்பி இருக்கு மார்க்கெட். ரெட்ல இருந்து கிளம்பி கிரீனுக்கு போயிருக்கு. கிரீனுக்கு போயிட்டு அவன் டார்கெட்டை முடிச்சிட்டான். ஆமா அவன் டார்கெட் ஃபினிஷ்டு. அவன் கணக்குப்படி இங்கேயே ப்ராஃபிட்டை புக் பண்ணி எடுத்துட்டாங்க ஃபுல்லாவே. நான் என்ன சொன்னேன், ஒரு தடவை ஒன்று இறங்குவாங்க, இறங்கி அப்படியே தூக்கி அங்கேயே முடிச்சுக்குவாங்க. கரெக்ட். அப்படி முடிச்சு நிக்கிறாங்க. இது பேர் வந்து மார்க்கெட் அரெஸ்ட். இது வந்து நம்ம அடுத்த ஆப்ஷன் கிளாஸ்ல நம்ம சொல்லுவோம். இது என்ன நல்லா தெரியும். இதுக்கு மேல தாண்டாது மார்க்கெட், எழுதி வச்சுக்கோங்க. ஓகே ஓகே. இது பேர் சோ மார்க்கெட் சைட் வேஸ்ல போய்டும். முன்னாடியே கண்டுபிடிச்சிடலாம். அது சைடு வேஸ்ன்னு சொல்ல முடியாது, அரெஸ்ட்னு சொல்லுவான். ஒரு இதுக்கு மேல போக கூடாதுன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க அச்சீவ் பண்ணி நிக்கிறாங்க. எந்த பக்கம் போகணும்னு அவங்களுக்கு தெரியல பெருசா. ஓகே. இப்படி மார்க்கெட் அரெஸ்ட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் 2 டேஸ்க்குள்ள ஒரு பெரிய மூவ் கொடுத்தே ஆகணும். ஓஹோ. அது மேபி ஆஃப்டர் 1 PM மேல சேம் டே நடக்கலாம். அது ரொம்ப பெரிய ரேலியா மாறிடும். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் 2 டே, நாளைக்கு ஃப்ரைடே இல்லை மண்டேல நீங்க பாருங்க ஏதாவது என்ன பண்றாங்கன்னு. அது இன்னைக்கு இந்த அரெஸ்ட் இது கூட நடந்துகிட்டு இருக்கு இப்போது. ஓகே. சோஃபார் அவங்க வந்து பையில காமிச்சிட்டு இருக்காங்க. அதான் கிரீனுக்கு மேலே தான் இருந்துட்டு இருக்கு. சோ நமக்கு ரெட் ஃபார்ம் ஆக வரைக்கும் எந்த சைடுன்னு தெரியாது. டிசிஷன் அவங்க தெரியாது. இது வரைக்கும் ரெட்டுக்கு கொடுக்கல, கிரீன்லயே தான் இது வரைக்கும் காமிச்சிட்டு இருக்காங்க நமக்கு. ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய சம்பவம் நடந்துட்டு இருக்கு. அது வந்து நம்ம இன்னும் 2 நாள்ல உங்களுக்கு அது தெரியும் அது என்னது. பட் நீங்க எடுத்த இது கரெக்ட். சிம்பிளா கலர் பார்த்துட்டீங்க, ஹையர் டைம் ஃப்ரேம் மேல தானே எடுத்துட்டீங்க, அவ்வளவுதான். ஆமா கரெக்ட். ஆமா. அது இல்லாம உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டெப்த் நமக்கு இங்க நமக்களோட மேக்ஸ் வேல்யூ இருக்குல்ல. எஸ் சார், அதை வச்சு தான் நான் எடுத்தேன் நான் கால்ல. அவ்வளவுதான். அது வரும்போது 100% என்ட்ரி விட்டுறவே கூடாது. கரெக்ட். இவர் கொடுத்தாலும் உங்க கண்ணு அங்க வந்துடணும். நமக்கு இங்க வேல்யூ இருக்கு, எடுத்தா இங்க தான் திரும்புவாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆமா சார். தெரியும்ல. ஆமா ஆமா. நமக்கு நல்லா தெரியும். போன அப்ப இங்க ரிஸ்க் எடுக்காம நீங்க விடலாமா? கரெக்ட். சரி, கன்ஃபர்மேஷன் 1 சொன்னீங்க. give me another confirmation. I asked you more confirmation. 1 வச்சு எடுத்துட்டீங்க, I appreciate. give me another confirmation. 1 is tick. What is 2? another confirmation வந்து ரெட்ல இருந்து கிரீன் மாறிடுச்சு. சோ கிரீன் டு அடுத்து ரெட் வரணும். agreed. next எப்படி எல்லாம் இன்டர்பிரேட் பண்ணலாம்னு யோசிங்க. உங்க மைண்டுக்கு வர்க் கொடுங்க. எப்படி எல்லாம் இன்டர்பிரேட் பண்ணலாம். கெஸ் anybody else? வேற யாராவது கெஸ் பண்றீங்களா? opportunity for you. இந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு எவ்வளவு கன்ஃபர்மேஷன் சும்மா கண்ணில் பார்த்தாலே சொல்லலாம். நீங்க மேக்ஸ் வேல்யூ எல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் இதுல கொண்டு வர வேண்டாம். அது இருந்தா கன்ஃபார்மா நீங்க எடுக்கணும். பட் ஸ்டில் இந்த லைன்ஸை வச்சு ஸ்மார்ட் டிசைடர் வச்சு எப்படி எடுத்துக்கலாம். எனிபடி எல்ஸ்? இது இந்த தேர்ட் பாயிண்ட் யாரா சொல்ல விரும்புறீங்களா? சார் எஸ். நான் வந்து இன்னைக்கு ஒரு ஸ்ட்ரைக்ல வந்து நான் ஒரு ட்ரேட் 25,050ல 50. ஓகே. ஆமா, அதுல பாத்தீங்கன்னா 9:28க்கு ஒரு இன்டிசிஷன் கேண்டில் வந்துச்சு. இப்போ மேம் சொன்ன மாதிரி அந்த ப்ரீவியஸ் 10 மினிட்ஸ்லயும் மார்க் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையுமே ஒரு இன்டிசிஷன் ஆக்சுவலாக வந்திருக்கு 3:07. கரெக்டா? சாரி, பை அது. ஆனால் இங்கே 9:28க்கு ஒரு இன்டிசிஷன் வந்துடுச்சு. ஆல்ரெடி மார்க்கெட் டைரக்ஷனும் தெரிஞ்சிருச்சு. இதுதானே சொல்றீங்க? ஆமாம் சார். 9:28க்கு கரெக்டா? அதான் 9:28 கொடுத்துட்டாங்க. இதை 5 மினிட்டா கன்வெர்ட் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு டைரக்ஷன் தெரிஞ்சிச்சு இப்போ. ஆமாம், ஃபர்ஸ்ட் டைரக்ஷனும் தெரிஞ்சிருச்சு. ப்ரொவைடட் இங்கேயே வந்து நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு. ஓகே. அதுக்கப்புறம் அந்த பை ப்ரொவைடட் அந்த இதுக்கு போக தேவையில்லை. பட் ஆனால் அங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுனால எடுத்தாச்சு, ஒரு என்ட்ரி எடுத்தாச்சு. ஓகே. இதுல ஒரு விஷயத்தை நீங்க கவனிச்சிருக்கலாம் சிம்பிளா.
இப்போ இதை வச்சு ட்ரேட் எடுத்தீங்கல்ல, ம் இதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பார்த்தீங்களா? அங்கே ஒரு இன்டெசிஷன் அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? அதையும் மார்க் பண்ணிக்கணும் 15 to 1 hour. ட்ரெண்டு நான் அங்கிருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு நான் சொல்லிட்டு இருந்தது உங்களுக்கு புரிஞ்சுச்சா இப்போ? எஸ் சார் எஸ் சார் 1:30 மணிக்கே ஒரு கன்ஃபர்மேஷன் முன்னாடி நடந்ததுல தான் நீங்க Excuse me, actually sir. entry எடுத்துக்கணும். எஸ் மேடம். இப்போ அது 1:30க்குலாம் நம்ம கன்சிடர் பண்ணலாமா நெக்ஸ்ட் டேக்காக? ஹையர் டைம் ஃப்ரேம் யூ கேன். ஓகே. ஒன் டே யூ கேன் கன்சிடர். லோவர் டைம் ஃப்ரேம் கன்சிடர் ஆஃப்டர் 3 o'clock. 3 மணிக்கு மேல. ஓகே. இப்போ ஹையர் டைம் ஃப்ரேம்ல இங்க கொடுத்திருந்தா இந்த ட்ரெண்ட் எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்குன்னு உங்களுக்கு புரியுதா? எஸ் சார். அதையும் பார்த்துருந்தீங்கன்னா கண்ணை மூடி ஜாலியாக ப்ராஃபிட் எடுத்துக்கலாம் பெருசா. சிம்பிள். எங்கெல்லாம் இன்டிசிஷன் இருக்கோ ஹை அண்ட் லோவுக்கு மேலே இருந்துச்சுன்னா அது பைல தான் இருக்கு. அதுக்கு கீழே போடாதான் ட்ரெண்டே மாறி போச்சுன்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? யாருக்காவது ஏதாவது டவுட்டாக இருக்கா? ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க யாராவது இருந்தால் என்னடா என்னென்னமோ பேசுகிறாங்க, பை செல்லுன்றாங்க, கீழே மேலேன்றாங்க, அதை பார்க்கணும் இதை பார்க்கணும். ஒன்றுமே இல்லை. ஏதாவது ஒரு சார்ட் எடுத்துக்கோங்க. அதில் லோவர் டைம் ஃப்ரேம் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு லோவர் டைம் ஃப்ரேமில் எடுத்துக்கோங்க. ஒரு வேளை மார்க்கெட்டு கீழே இருந்து இப்படி ராக்கெட் மாதிரி மேலே போயிடுச்சுன்னா தயவுசெய்து விட்டுருங்க. ஒன்றும் பயப்படாதீங்க. மேலே போட்டு எங்கே வேணால் போட்டோம். அங்கே போனீங்கன்னா ஒரு இண்டிசிஷன் கேண்டில் வரும். ஐ லோவை மார்க் பண்ணுறீங்க, கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா ஆப்போசிட் சைடில் போய் ட்ரேட் எடுத்துக்கிறீங்க. இல்லை மார்க்கெட்டு கீழே இறங்கிடுச்சு, கீழே இருக்கிற இடத்துல ஒரு இண்டிசிஷன் வந்திருக்கு, மேலே க்ளோஸ் பண்ணிடுச்சு, அவ்வளோதான். ₹1 தான் ஸ்டாப் லாஸு. அங்கேயே என்ட்ரி எடுக்கிறீங்க. அழகாக நீங்கள் ப்ராஃபிட் பிடிக்கலாம். இது டெய்லி நடக்கும். நான் சொல்கிறது காம்ப்ளிகேட்டடான எக்ஸ்பைரி டேலேயே இத்தனை எக்ஸாம்பிள் காமிக்க முடியுதுன்னா நார்மல் டேஸ்லலாம் நீங்கள் இஷ்டத்துக்கு எடுக்கலாம். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நான் இந்த இடத்துல 15 மினிட்ஸில் பார்த்தேன். ஹையர் டைம் ஃப்ரேம் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன். மேலே க்ளோஸ் வச்சுச்சா? இங்கே பார்த்தாலே தெரியும். இதெல்லாம் போய் கோடு போடணும்லாம் அவசியமே இல்லை. இதுக்கு மேலே வச்சுட்டாங்க. எனக்கு இது கீழே போனால் தான் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும். ஆனால் அவன் செல்லு என்ன ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்கிறான். ஆனால் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கொடுக்கல. அப்போ மார்க்கெட்டை இங்கேருந்து ரிவர்ஸ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. செல்லர் கையிலேருந்து பையர் பிடிங்கிட்டாங்க. ஆமாவா இல்லையா? இது புரிஞ்சா புரியலையா? இப்போ இந்த சிக்னல் வராமல் எப்படி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்? அது இந்த சிக்னல் வராமல் உங்களுக்கு எப்படி புரிஞ்சிருக்கும்? இந்த சிக்னலை கொடுத்ததுனால இதை நெகட்டிவ் ஆக்கி இந்த செல்லர்கிட்ட இருந்த மொத்த காசையும் உருவிட்டு பையர்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க இப்போ மார்க்கெட்டை. இப்போ இதுக்கு கீழே போனால் தானே நீ செல்லே. அது வரைக்கும் பையர்ஸ் கண்ட்ரோலில் தான் இருக்குது மார்க்கெட். ஒரு ஷார்ட் டைம் ஒரு 1-1.5 மணி நேரத்தில் என்னால் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அதை நான் பண்ணியிருக்கேன். இந்த ரெக்கார்டிங்கை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் இதை சிம்பிளாக மார்க் பண்ணி கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே ட்ரெண்டெல்லாம் எங்கன்றதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒன்றுமே வேலை கிடையாது. எங்கே இன்டிசிஷன் இங்கே பாருங்கள், இதுதான் இன்டிசிஷன். மார்க்கெட் மேலேருந்து கீழே வந்து ஒரு இன்டிசிஷன் 15 மினிட்லேருந்து சும்மா 1 ஹவர்லாம் ட்ரேட் பண்ணுமான்னு நினைக்காதீங்க. கண்டுபிடிக்கிறதுக்காக தான் மாற்றுறோம். இது நம்ம ஒன்றுமே பண்ணல. இப்போ 1 ஹவரில் மாற்றிட்டோம். லோலேருந்து மார்க்கெட் திரும்பி இருக்கா இல்லையா? மார்க்கெட் இவ்வளோ தூரம் எத்தனை பாயிண்ட்டுன்னு பாருங்கள். ஒரே ஒரு இன்டிசிஷன் 15 மினிட்ஸில் பிடிச்சேன். கிட்டத்தட்ட 266 பாயிண்ட் போயிருக்கு. நம்ம இன்டிசிஷன்லேருந்து போய்கிட்டே தான் இருக்குது. இன்னும் கன்ஃபர்மேஷனே வரல. போனது அப்படியே இருக்குது. 15 மினிட் என்ன அங்கே வந்திருக்கு இன்டிசிஷன். கீழே இறங்கும் போது ஏற்கனவே ஒரு இன்டிசிஷன் இருக்குது. அதையும் தாண்டிட்டாருன்னா இனி இதுக்கு கீழே தானே மார்க்கெட்டே. இதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் பை தானே சார். அப்புறம் இன்னொரு கொஸ்டின் கேட்கலாமா? தாராளமாக கேட்கலாம் சார். சார் இப்போ வந்து அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக அந்த சேஃப் ட்ரேட் டைமே வந்துடுது. 9:30-10 மணி அந்த டைம்ல அழகாக வருது ஒரு ட்ரேடு சார். 90% மேலே கிடச்சிரும். வந்துடுது சார், வந்துடுது, எடுக்கிறோம். இப்போ இன்னொரு அடுத்த ஒரு மதியானம் இன்னொரு சேஃப் ஒரு டைம் இருக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு. இப்போ எனக்கு அதுக்கு இடையில வருது ஒரு 11-11:30 இல்லை ஒரு 2-2:30 அந்த மாதிரிலாம் வரும்போது சப்போஸ் கிரைட்டீரியா மீட் ஆகுது, நம்ம டூலில் வந்து கிரைட்டீரியாஸ் மீட் ஆகுது அப்படின்னும் போது நம்ம தைரியமாக எடுக்கலாமா? அந்த டைம்ல எடுக்கும்போது அந்த கண்டிப்பாக ஒரு 10% ப்ராஃபிட் அது கொடுத்துட்டு தான் போகணும். அதுதான் அடுத்து சொல்ல வந்தேன். அந்த மாதிரி இன்பிட்வீன்ல எடுத்தீங்கன்னா ப்ராஃபிட்டை 9% வச்சுக்கோங்க. சரி 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 ஓகே. 9% மட்டும் வச்சீங்கன்னா 100% சக்சஸ். நீங்க அண்டர்ஸ்டுட் சார். அந்த இன்பிட்வீன்ல எடுத்தீங்கன்னா ஏன்னா அவனே நடுநிலையான ஒரு டைம்ல இருக்கான். அவன் இன்டிசிஷன் ரேஞ்சும் கம்மியா வேற இருக்கும். அப்போ அந்த ரேஞ்ச் தானே அவன் கொடுப்பான். அப்போ கண்டிப்பா ஒரு 9%ல வெளியே போயிட்டு ஜாலியா இருக்க வேண்டியதானே. ஓகே சார். நம்ம டைம் வந்தா பெருசா பிடிங்க. ஓகே சார். 12:30க்கு மேல வந்துச்சுன்னா பெருசா இருக்குங்க. இப்போ இன்னைக்கு பாப்பா ஏதாவது வந்திருக்கான்னு பாருங்களேன். என்ன டைமு? என்ன டைம்ல இருக்கும்? 1:30 ஆகி போச்சு. இங்க பாருங்க 11:45க்கு மேல வந்திருக்கு. இப்போ 12:30 மணிக்கு வரைக்கும் வரல. இது ரொம்ப வேலிடா இருக்கும். இப்போ இதுதான் வேலிடு. இப்போ
இப்போ நேற்று முடிஞ்சும் போது எப்படி இதை ரெண்டத்தையும் எடுத்துக்கிட்டோமோ 12:30க்கு மேலே இவன் வந்திருக்கான் கரெக்டா? ஆமா. இது ரொம்ப வேலிடுன்னு நான் சொன்னேன்னா, ம், ம், ஏன்னா நம்ம ட்ரேடிங் டைம் 12:30 மணிக்கு மேலே கண்டிப்பாக எடுக்கலாம். ம், அப்போ இந்த இடம் ரொம்ப முக்கியம். அதுதான் அதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு மார்க்கெட்டே போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே. அப்போ இதே மாதிரி இன்னைக்கு 12:30 மணிக்கு மேலே வந்துச்சுன்னா அதை கன்சிடர் பண்ணிக்கலாம், தாராளமாக எடுத்துக்கலாம். அப்போ இன்னைக்கு சோஃபார் வர வரைக்கும் இவன் தான் நமக்கு முக்கியம். ம், 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 ம். சிம்பிளா பாருங்க, பார்க்க 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 உங்களுக்கு புரிஞ்சிடும். Yes, sir. கண்ணில் பார்த்தாலே சொல்லிடலாம். குட்டியான வர இண்டிசிஷன் கேண்டல்லாம் விட்டுறாதீங்க, பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும். அங்கெல்லாம் ட்ரையல் பண்ணி விட்டுருங்க அப்படியே. சரி. அது எங்கேயோ போய் முடியும். ம், நீங்களே எதிர்பார்க்க, நம்ம 2-3 வெபினார்ல ஃபுல்லா பார்த்தோம்ல லைவ்ல எப்படி போச்சுன்னு. Yes. அதனால அதெல்லாம் நீங்க வந்து மிஸ்ஸே பண்ணிடக்கூடாது. இங்க பாருங்க, இவன் இதே கொஞ்சம் பெருசு, இதோட சின்ன. இங்க பாத்தீங்களா, இதை விட்டுறலாமா? அது இங்க பாருங்க, இதை விட்டுருக்கலாமா? இந்த மாதிரி வர இடத்துல தான் விடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து டெய்லியும் வருது. ஏன் கண்ட இடத்துல போய் எதையோ பார்த்துக்கலாம் உட்காந்து ட்ரேட் பண்ணிட்டு, இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிற வரைக்கும் விட்டுற வேண்டியது தானே. 15 minutes நிச்சயமா 2 சேஃப் ட்ரேட் கண்டிப்பா வருது. தாராளம் சார். இதுக்கு கீழே போனா நீங்க புட்டை வாங்கிட்டு படுத்துருங்க, அவ்வளவுதான். இது என்ன டைம்? 10:45. 10:45க்கு புட்டு என்ன பண்ணிருக்காரு இன்னைக்கு? எக்ஸ்பைரி வேற. ஆனா மூவ்மெண்ட் இல்ல சார், ஆக்சுவலா நான் செக் பண்ணேன் அது. ஏன்னா மார்க்கெட் அரஸ்ட்ல இருக்கு. ஆமா, மார்க்கெட் அரஸ்ட்ல ரொம்ப இருக்கு. ஆக்சுவலா அரைச்சிட்டு இருக்குது அது வந்து. அரைக்கணும்ன்றத அவங்க மார்க்கெட் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. எந்த ஸ்ட்ரைக்ல கொடுப்பானோ தள்ளி கொடுப்போம். ஆனா இது எக்ஸ்பைரின்றதுனால இப்ப அந்த ஸ்ட்ரைக் நம்ம இன்டிசிஷன் வந்துமே கீழே அந்த புட்டுல எதுவும் இல்ல. பட் ஆனா நம்ம தைரியமா வந்து அதுக்கு தான் நான் காலையில மெசேஜ் போட்டேன். அரெஸ்ட்னு தெரிஞ்ச உடனே நான் மெசேஜ் போட்டேன், நீங்க கன்ஃபர்மேஷன் வச்சு எடுங்கன்னு. இப்ப மேடம் ஒரு என்ட்ரி சொன்னாங்கல்ல, இப்ப நீங்க ஒரு என்ட்ரி எடுத்தேன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கப்புறம் ஒரு என்ட்ரி, நல்ல என்ட்ரி கிடைச்சிச்சா? இல்ல, அதுக்கப்புறம் கிடைக்காது. ஏன்னா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல போக கூடாது மார்க்கெட். ஒரு 100 to 150 முடிச்சாகணும் இன்னைக்கு. அவங்க 150ல மோஸ்ட்லி முடியலாம். ஓகேங்களா? ஏன்னா இன்னைக்கு வந்து டே அந்த மாதிரி வச்சிருக்காங்க. எல்லா எக்ஸ்பைரியும் கொடுக்க மாட்டாங்க. அது வாண்டடா பண்றது தான், மேட்ச் ஃபிக்சிங் தான். பட் இருந்தாலும் நம்ம எங்க சேஃபா மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அங்க எடுத்துட்டு போயிட வேண்டியதானே. சிம்பிளா இருக்கு. இது எதாவது காம்ப்ளிகேட்டடா இருக்கா உங்களுக்கு? அவ்வளவுதான். கடைசியா அதாவது சின்னதா இது பாருங்க, இது பாத்தீங்களா, செல்லர்ஸ்க்கு எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்க. நீங்க பையராவே யோசிக்கிறீங்க. இப்ப பணம் இருந்தா நான் செல்லர்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் ஷார்ட் பண்ணாம விட்டுறலாமா கீழே போனா? என்ன பண்ணிருக்கணும்? புரிஞ்சா உங்களுக்கு என்னன்னு? 2 பக்கமும் செல் பண்றாங்க. அலையும் செல் பண்றாங்க, புட்டையும் செல் பண்றாங்க. இந்த நாள்லாம் போயிட்டு எல்லாரும் பணத்தை விடுவாங்க உள்ள. மேல போகும்னு போகவே போகாது. மேல ஏற செல் பண்ணுவாங்க. நமக்கு அந்த நாள் தான் நான் உங்களுக்கு சொன்னேன், சார் எங்கெல்லாம் மர்ஜ் ஆகுதோ அங்க எடுத்துருங்கன்னு. இங்க பாத்தீங்களா, கீழே க்ளோஸ் வச்சானா, மேல க்ளோஸ் வச்சானா, இந்த லைன் வந்தா விட்டுறாதீங்க. நீங்க எதுக்குன்னா யோசிக்கவே தேவையில்ல. அங்க பணம் இருக்கு, அவன் மேல போய் தான் ஆகணும். எதுவுமே இல்லை, பக்கத்துல இருக்கு. ஆல்ரெடி 17% ஆயிடுச்சு. ₹1 ஸ்டாப் லாஸ் தானே, கீழே க்ளோஸ் வச்சா போயிடுங்க. ஹையர் டைம் ஃப்ரேம்ல எங்கெல்லாம் இறங்குதோ அங்கெல்லாம் 10% எடுத்துட்டு போயிட்டே இருக்கு. என்னங்க சார்? இந்த ஸ்பாட்லியா என்ன சொல்றீங்க? 21500 கால் அந்த ரெண்டு ஒண்ணா இருந்துச்சுல்ல சார், அது 70% பாசிபிலிட்டி. 21500வா? இல்ல சார், இது சொல்றீங்களா? 25100. ஓகே. கால் தானே கேக்குறீங்க? ஆமா சார். அடுத்த லைன் தான் டார்கெட். அதுக்கு மேல எந்த லைன் வருதோ அந்த லைன் டார்கெட் சார். இப்போ இது சொல்றீங்களா இதா? ஆமா. அது இந்த மேல லைன் தான் டார்கெட். ஓகே. அவ்வளவுதான். அடுத்த கிரீன் அப்படிதானே சார்? அவ்வளவுதான். போனாதான் இங்க. பட் இதுதான் டார்கெட். இப்போ அங்க போன உடனே அடிச்சுட்டு அப்படியே டக்குன்னு கீழே வந்துருவாங்க. பட் நீங்க இதை இன்னைக்கு எக்ஸ்பைரி இல்லை, இன்னைக்கு விட்டுருங்க. நீங்க ரெகுலர் டேஸ்ல பாருங்க. ஓகே. You will understand better. ஏன்னா இன்னைக்கு ஏறி இப்படி ஏமாத்துவாங்க. டக்குன்னு போய் இப்படி அடிச்சுட்டு இப்படி கீழே வந்துருவாங்க. கொஞ்ச நேரத்துல பாருங்க. இதை பார்த்து நோட் பண்ணுவீங்க. ஏன்னா இதுக்கு மேல போகாத வரைக்கும் இந்த சைடு தானே போய் ஆகணும் புட்டுல. ஆமா. அப்போ இது சும்மா இப்படி பண்ணி மேலே போயிட்டு ஸ்பைக் அடிச்சு அங்கே போய் பணத்தை எடுத்துட்டு வந்துடுவாங்க. உங்களை ட்ரேடே பண்ண விட மாட்டாங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன், இந்த லைன் வந்ததுன்னா இங்கே போய் அடிச்சு சல்லு நீங்கள் வந்து நின்றுவாங்க. அவங்க மாற்றி எடுத்துருவாங்க. அவங்களுக்கு தெரியும் எப்படி எடுக்கணும்ட்டு. ஸ்பைக் விட்டு எடுத்துருவாங்க.
நீங்கள் பயந்துருவீங்க அந்த இடத்துல போகாது போல, நானா போகும். இதுக்கு மேலே போகாத வரைக்கும் இந்த சைடு போய்கிட்டே தான் ட்ரை பண்ணிட்டே தான் இருப்பாங்க. திரும்பிட்டாங்க அப்படின்னா அக்ரெசிவாக மாறிடும். சிம்பிளாக நீங்கள் எங்கெங்கே நான் சொன்ன லாஜிக்ஸ் தான். நீங்கள் ரெகுலர் டேஸில் ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணுறீங்க 1 மினிட்ல இன்டிசிஷனை, மேலே பிரேக் பண்ணுது, பை ஜோனில் வந்தால் என்ட்ரி எடுத்துக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி அழகாக போயிட்டு வேறு எங்கேயாவது கன்ஃபர்மேஷன் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறீங்க. ஸ்பாட்டில் எதாவது கொடுத்துருக்கானா, இல்லை வந்து அதே மாதிரி நம்ம காலில் என்ட்ரி எடுக்கணும், புட்டில் எதாவது நெகட்டிவாக கீழே போகிற மாதிரி இருக்கா, சிக்னல் கரெக்டாக இருக்கா, ஓகேனா பயப்படாமல் எடுங்க. மேக்ஸ் வேல்யூலாம் இருக்குது படித்தவங்கன்னா இன்னும் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தி. ஓகே, இதில் யாராவது இது வரைக்கும் இவ்வளோ நேரம் பார்த்தீங்களா, யாராவது ஒருத்தர் எனக்கு இது ரொம்ப டிஃபிகல்ட்டாக தெரியுதுன்னு யாராவது சொல்கிறவங்க இருக்கீங்களா? we can be open, எனக்கு இது டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருந்தால் let me know. எனக்கு புரியல இது அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? anybody here who says that I don't understand? சார் ஒரு சின்ன டவுட்டு. டவுட் கேளுங்க. இப்போ 1 மினிட்ல நம்ம ஹை அண்ட் லோ மார்க் பண்ணி அர்ஜென்டாக வெர்டிகல் லைன் போட்டுருக்கோம், அதை 5 மினிட்ஸ் கன்வெர்ட் பண்ணிடுறோம். இப்போ அந்த 1 மினிட்டோட ஹை அண்ட் லோ பிரேக் பண்ணாலே நம்ம என்ட்ரிக்கு இது பண்ணிக்கலாமா, இல்லை 5 மினிட்ஸோட ஹை அண்ட் லோ 1 மினிட்டை பிரேக் பண்ணக்கூடாது, அந்த 5 மினிட்டை பிரேக் பண்ணணும். 5 மினிட்ஸுக்கு ஹை அண்ட் லோ மார்க் பண்ணணும். அந்த 1 மினிட்டை பேஸ் பண்ணி தான் 5 மினிட்டா கன்வெர்ட் பண்றீங்க. அதான் சார் 5 மினிட்டா கன்வெர்ட் பண்ணிடுறோம். இப்போ அந்த 5 மினிட்ஸ் கேண்டிலுக்கு அந்த ஹை அண்ட் லோ மார்க் பண்ணணும். ஹையை பிரேக் பண்ணியிருக்கணும். ஹையை பிரேக் பண்ணா நம்ம கால் சைடு பிரேக் பண்ணிட்டு நம்மளோட பை ஜோனுக்குள்ள தான் என்ட்ரி எடுக்கணும், அப்படியே அக்ரெசிவா எடுத்துற கூடாது. அதான் நம்மளோட லெவல்ஸ் வரும்போது எடுத்துக்கலாம். போட்டு வச்சோம்ல, நடு லைன் போட்டு வச்சோம்ல, அதுக்குள்ள எங்க வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம். சார் அதாவது லோ பிரேக் ஆயிடுச்சுனா சார் செல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். லோ பிரேக் ஆகி க்ளோஸ் வச்சிட்டானா எக்ஸிட். ஓகே ஓகே, விக்கெல்லாம் கன்சிடர் பண்ணிக்காதீங்க. ஒண்ணே நமக்கு ஹை பிரேக் பண்றது மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். அவ்வளவுதான். ஹை பிரேக் பண்ணா பை ஜோன், செல் பிரேக் பண்ணா ஷார்ட் பண்ணிடுங்க, அவ்வளவுதான். செல் அடிச்சு விட்டுருங்க. சார் டவுட் சார், இப்போ அந்த 1 மினிட் ஹைலோ அந்த மிடில் பிரைஸ் லைன் வந்து டாட்டர் லைன் போட்டு வச்சு 5 மினிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். 5 மினிட் டைம் ஃப்ரேமுக்கு மாத்திட்டேன். கரெக்ட். ஓகே சார், இப்போ மாத்தினதுக்கு அப்புறமா அது வந்து இந்த 5 மினிட் கேண்டில் வந்து மேலே க்ளோஸ் வைக்கும்போது நான் பை போகிறேன். அந்த கீழே ரீடெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த கீழே வந்து அந்த பை ஜோன் எடுத்துட்டு சார் இப்போ வந்து சார் இந்த இந்த ஹைலோ லைனை வந்து 5 மினிட்டுக்கு மாத்தினதுக்கு அப்புறம் எந்த சேஞ்சும் பண்ணக்கூடாது. 5 மினிட்னுடைய ஹைலோவுக்காக எல்லாம் மாற்றக்கூடாது. ஹைலோ சொல்றீங்களா? இந்த 5 மினிட்ல இப்போ 1 மினிட்ல மாத்தினா இப்போ நடுவுல இருந்தா என்ன பண்றதுன்னு கேக்குறீங்களா? இப்போ 5 மினிட்ல மாத்திட்டீங்க, அங்க வந்து அந்த 5 மினிட்டா மாத்திட்டேன். இப்போ 5 மினிட் வந்து இந்த லைன் வந்து ஃபிக்ஸ்டு தானே, இதை நம்ம சேஞ்ச் பண்ண கூடாது. 1 மினிட்ல இருக்கிற லைன் வந்து அன்ஃபிக்ஸ்டு, அத 5 மினிட்டோட லோக்கு நீங்க மாத்தணும். எஸ் டவுட், தேங்க்ஸ். அந்த 5 மினிட் லோ தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ். ஓகே 1 மினிட் ஸ்டாப் லாஸ் கிடையாது. 5 மினிட்ல அந்த கேண்டில் இருக்கும்ல, இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த 2 கேண்டில் எடுத்துக்கோங்க, இங்க தான் 2 லைன் வந்திருக்குன்னா இதுதான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ். இந்த லைனை வந்து நான் இங்க மாத்தி வச்சிடுறேன், இங்க இருந்து இங்க தள்ளி வச்சிட்டேன். நான் ஒரு எக்ஸாம்பிள்ல கூட கேட்டேன் உங்களுக்கு, இவ்வளவு பெரிய ஸ்டாப் லாஸ் தேவையான்னு கேட்டேன், ஞாபகம் இருக்கா? ஆமா, அப்ப மாத்தி வச்சீங்க. ஆமா சார், மாத்தி வச்சேன்ல, அது தேவையில்லைன்னு சொல்றேன். அந்த ட்ரேட விட்டுருங்க. அக்ரெசிவா இருக்கிறவங்க எடுப்பாங்க, நீங்க சேஃபா ட்ரேட் பண்ணவங்க எடுக்காங்க. அதுக்கு தான் இன்டிசிஷன் கேண்டில் குட்டியா இருக்கிற மாதிரி எடுங்கன்னு சொன்னேன். ஓகே, அப்போ உங்க ஸ்டாப் லாஸ்ல 2 ரூபா தான் இருக்கும். அது மாதிரி வந்துகிட்டே இருக்கும் சார். 20 நாள் ட்ரேடிங்ல கிட்டத்தட்ட அத்தனை தடவை வரும். உங்களுக்கு புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துட்டு நீங்க நீட்டா யூ கேன் ட்ரேட். கஷ்டமா இருக்குதுன்னா விட்டுருங்க, ட்ரேட் பண்ணாதீங்க. மறுபடியும் 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 இதே பேட்டர்ன்ல வந்துகிட்டே தான் இருக்கும். ஒன்ஸ் வந்துருச்சா ட்ரேட விட்டுறாதீங்க. உங்களுக்கு புரியுதா? புரியுது சார். அவ்வளவுதான். எனி அதர் டவுட், ஏதாவது கிளாரிஃபை பண்ணுமா? எனிதிங் எல்ஸ்? ஷால் வி க்ளோஸ்? சார் அந்த மிடில் வர டாட்டர் லைன் அது ஆட்டோமேட்டிக்கா அதுலயே இருக்குமா, இல்ல நம்ம பண்றதா? அது ஆட்டோமேட்டிக்கா அதுலயே வரும் சார். உங்களுக்கு எல்லாமே அதுவே வந்துரும். அதே வந்துரும். இதோ இப்போ நான் எடுத்தோன்னே வருது பாருங்க. இப்போ க்ரீனு ரெட்ல இருந்து போனாங்க, க்ரீனை முடிச்சுக்கிட்டாங்க, அவ்வளவுதான். இனி ஃபர்தர் அவங்க இதுக்குள்ளேயே தான் சுற்றுவாங்க. இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ஒன்று 100ல் முடிக்கணும், 150ல் முடிக்கணும், இங்கேயே சுற்றுவாங்க இதுக்குள்ளேயே. இங்கே ரெட்டு வந்துடுச்சா டார்கெட் ஃபினிஷ்டு. ஸோ இந்த செக்மெண்ட்டுக்கு இன்னைக்கு முடிஞ்சிருக்கு, அவ்வளோதான். மார்க்கெட் அரெஸ்ட்னு ஒரு சில ரீசன்னால தெரியும், அதை என்னால் சொல்ல முடியாதுங்க. பட் ஆனால் இதுக்குள்ளேயே தான் சுற்றும். எனி அதர் டவுட்? இண்டிகேட்டர் சிம்பிளா யூஸ் பண்றீங்க. Shall I go now? Yes, you can sign out. Yes. Yeah, thank you. Thank you. Yes. Please சொல்லுங்க, வேற ஏதாவது கேட்டீங்க? சார் இப்போ வந்து அந்த 1 மினிட்டுக்கு வந்து ஹைலோ பிளாட் பண்ணிட்டோம். கோடு போட்டதுக்கு அப்புறமா 5 மினிட்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 5 மினிட்ஸ்க்கு கொஞ்சம் லேட் ஆகுது, ரொம்ப நேரம் ஆகுது வர்றதுக்கு.
1 மணி நேரம், ஒரு 2 கேண்டில் கிட்ட எடுக்கலாமா நீங்க என்ன மனநிலையில இருப்பீங்க? அதுக்கு தான் ஹையர் டைம் ஃப்ரேம்ல என்ன கலர் கொடுக்குதுன்றது உங்க கண்ணில் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். சரி. இப்போ இந்த 5 மினிட்டுக்கு உதாரணத்துக்கு இங்க மாத்திட்டேன். இங்க பாருங்க, இது என்ன 1 மினிட் தானே? 1 மினிட்டினுடைய ரெட் கேண்டில். ஆமா. நான் அடுத்தது என்ன பண்ணணும் எனக்கு சொல்லி கொடுங்க. ஹை லோவை கோடு போடுறேன் சார். போட்டுட்டேன். லைன் மிடில் பிரைஸ் லைனும் பிளான் பண்ணிக்கிறோம். பண்ணிட்டு 5 மினிட்ஸ் கன்வெர்ட் பண்றேன். இருங்க நான் உங்க கூட சேர்ந்து நானும் பண்றேன். பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும்? 5 மினிட்டா மாத்தணும். ஆமா, 5 மினிட் சேஞ்ச் பண்ற டைம் ஃப்ரேம் மாத்திட்டேன். ஓகே. இப்போ நான் என்ன பண்ணணும்? இத ஸ்டாப் லாஸ் நான் எங்க ஆல்டர் பண்ணணும்? இங்க ஆல்டர் பண்ணணுமா? ஆமா சார். ஆமா. இப்போ நான் பை பண்ணனும்னா எங்க போயிருக்கணும்? பை பேர்க்கணும்னா இன்னும் அது க்ளோஸ் பண்ணணும்ல சார். 5 மினிட்ஸ் க்ளோஸ் வச்சு வந்தா தான் நீங்க போணும். க்ளோஸ் வச்சா தான் போகும். இப்பதான் க்ளோஸ் வைக்கிறாரு. இதுக்குள்ள வந்தா நீங்க பை க்ளோஸ் பண்ணணும். வச்சு இதான் ஸ்டாப். இனிமே இந்த நம்ம போட்டிருக்கிற கோடுல வந்து பை சோன் இதுல வந்தாதான் பை. கரெக்ட். வெயிட்டிங்ல வச்சு பண்றோம். கரெக்ட். அப்படின்னா ஸ்டாப் லாஸ் கம்மியாகிரும் நமக்கு. பிரச்சனை. கரெக்ட். இருங்க, இப்போ அடுத்த கேள்வி கேட்குறேன். இப்போ நீங்கள் அங்கே பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டேன் சார். இப்போ இது எத்தனை மணிக்கு சும்மா அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கிட்டோம் இல்லையா? ஆமாம். கரெக்டு தானே? இது எடுத்த உடனே இப்போ எனக்கு இங்கே ஒரு பை சிக்னல் கிடச்சிச்சு இன்டிசிஷனில். அது வேலிடாக இருக்குமா? இருக்காதா? இன்டிசிஷன் அது ஒரு அது வேலிட் தான் சார். 5 மினிட் என்ன காலர்? அது வந்து செல்லு. என் பார்வை செல்ல அதிகமாக நோட் பண்ணணும். ஆனால் அது பையாவும் திரும்பலாம். பட் என் பார்வை அதிகமாக எதை நோக்கி இருக்கணும்? செல்லை நோக்கி தான் இருக்கணும். செல்லு நோக்கி. ஏன் சார்? கலர் என்ன கலர்? அது பச்சை கண்ணிகளுக்கு நமக்கு ரெட் சிக்னல் இருந்துச்சு. ரெட்டு தான். அப்போ ரெட்டுன்னா செல்லை நோக்கி நான் கான்செப்ட் தான். மேலேயே போனாலும் திரும்பி வருவானான்றது என் எண்ணத்தில் இருக்கணும். பட் மேலே போறானா எது வரைக்கும் என்னோட டார்கெட் அதை சொல்லுங்க. இப்போ மேல வந்து இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, நம்ம அந்த ஹை லோ ரேஞ்ச் எடுக்கிறோம். அதனுடைய பிரைஸ் தான். இவன் அப்படியே மேல 6% போவான். அங்க போய் ஒரு இண்டிசிஷனை போடுவான். மறுபடியும் போட்டானா இந்த இடத்துல ஒரு இண்டிசிஷன் கேண்டில். இப்போ இவன் சொல்றான் கிரீன் கலர்ன்றான். உங்களெல்லாம் வந்து ட்ரேடே பண்ணக்கூடாதுன்றதுக்கு தான் இப்படி கன்ஃபியூஸ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. சரி சரி. அதையும் தெரிஞ்சுதான் நீங்க ட்ரேட் பண்ணணும். கரெக்டா? இப்போ எவ்வளவு தூரம் போயிருக்கணும்? அந்த டார்கெட்டுக்கு போயிட்டோம். உங்களுக்கு ட்ரேட் பண்ண விட்டானா? இப்போ இல்ல. பாத்தீங்களா? அதான் எக்ஸ்பைரி. ஆனா இது கிரீன் ரெட்டு கீழே போயிருந்தா நீங்க யோசிச்சிருக்கலாம். இப்போ நீங்க ரெட் கிரீன் வந்துச்சு சார், இது எடுத்தீங்கன்னா ப்ராஃபிட் எடுத்துடலாம்னு நான் சொன்னேன். கரெக்டா? இப்போ உங்களுக்கு என்ட்ரி கிடைச்சதா கிடைக்கலையா? என்ட்ரி கிடைச்சதா? இல்ல சார், கிடைக்கல. எப்படி சொல்றீங்க சார்? இங்க பாருங்க, நீங்க கீழே எடுத்தீங்க இல்லையா? ஆமா. இப்போ இதுக்கு நான் கோட் போட்டிருந்திருக்கலாம்ல நான். சார் இதுக்கு கோட் போட்டிருக்கலாம்ல சார். ஆமா இதுல கோடு போட்டு ஒரு பை என்ட்ரி வேற காமிக்குது. இது என்ன கலர் வேற எனக்கு காமிக்குது? கிரீன் தானே காமிக்குது. கிரீன் தான் காமிக்குது. இவன் தானே பை பண்ண போறேன்னு என்ன சொல்றான்? ஆமா. இவன் செல் இல்ல சொன்னான் எனக்கு. அதோட டார்கெட் அவன் கொடுத்துட்டான்ல. ஆமா. இப்போ சொல்லுங்க, என்ன ப்ராஃபிட்டா லாஸா? ப்ராஃபிட். புரிஞ்சுச்சா? புரிஞ்சுது. ஈஸியா புரிஞ்சுச்சா உங்களுக்கு? புரியுது. அவ்வளவுதான் ட்ரேட். இதுல என்ன ஒர்க் பண்ணீங்க? இப்போ நீங்க இதுல என்ன பண்ணிட்டீங்க? ஹைலோ பிளாட் பண்றோம். அதனுடைய பிரைஸ் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி. ஏன்னா அந்த இடத்துல இன்டிசிஷன்ல இருக்காங்க. அவங்க ஏதோ பண்ண போறாங்கன்னு நமக்கு தெரியும். அது ஏதோ ஒரு பக்கம் போக போறாங்கன்னு நமக்கு தெரியும். அது அந்த டார்கெட்டை வரும்போது நம்ம கன்சிடர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அப்படியே நீங்க கீழே நேரோ டவுன் பண்ணி சிம்பிளா கீழே போய் பேக்ல போய் என்ன பண்ணிருப்பீங்க? கால்ல ஏதாவது நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா, அதுல வீக்கா இருக்கான்னு பார்த்துருப்பீங்க. கரெக்டா? இப்ப புட்டுல பாத்தீங்க. காரணம் என்னன்னா இந்த இன்டிசிஷனுக்கு கீழே க்ளோஸ்ல இருக்கு. அப்போ வந்து மேலதான் போவேன்னு அவன் சொல்றான். அப்ப எனக்கு ப்ராஃபிட் ஷார்ட்டா இருக்கணும். உங்களுக்கு புரியுதா? இங்க பாருங்க, இன்டிசிஷன் இவங்க 15 மினிட்ல என்ன சொல்றாங்க? மேல போகும்னு சொல்றாங்களா, கீழே போகும்னு சொல்றாங்களா? 15 மினிட்ஸ்ல பச்சை. ஆமா, மேல தானே போறேன்னு சொல்றாங்க. ஆமா. அப்ப நீங்க அகைன்ஸ்ட் ட்ரேட் தானே போறீங்க. ட்ரெண்ட் அகைன்ஸ்ட் ட்ரேட் தானே இது புட்டுல நீங்க என்ட்ரி எடுக்கிறது. ஆமா. அப்ப நீங்க பெரிய ப்ராஃபிட் வெயிட் பண்ணலாமா, இல்ல 15% 10% கிடைச்சா வெளியே போயிடலாமா?
பண்ணக்கூடாது. கம்மியாக 9% அந்த 10% அவ்வளோதான். ஏன்னா இப்போ வந்து மார்க்கெட்டில் 12:30 மணிக்கு தாண்டிடுச்சு. என்ன வேணாலும் நடக்கலாம் இப்போ பெருசாக. சரி. இது வந்து மார்க்கெட் வந்து ஆஃப் டைம் பார்க்கணுமா சார்? 12:30 ஒரு ஆஃப் வரைக்கும் ஒரு ட்ரெண்ட் பார்க்கலாம். 12:30 மணிக்கு மேலே கிடச்சிச்சுன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கலாம். 9:45 முன்னாடி எடுத்துறாதீங்க. அக்ரெசிவாக மாறிடும். அது எடுக்கலாம், கிடைச்சா பெரிய ப்ராஃபிட்டாக கிடைக்கும். ஸ்டாப் லாஸ் அடிச்சா கொஞ்சம் கம்மியாக ஸ்டாப் லாஸ் அடிக்கும். பட் ஆனால் அது அக்ரெசிவ் ட்ரேடை அவாய்ட் பண்ணிடுங்க பழகிற வரைக்கும். இல்லைன்னா நீங்க கண்ணில் பார்த்தாலே சொல்லிடுவீங்க இந்த ட்ரேட் எடுக்கலாம், இது எடுக்கக்கூடாது, இது ஓகே இல்லை, இது போகும், இவ்வளோதான், போகாது அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஹையர் டைம் ஃப்ரேம்ல என்ன சொல்லுதோ அதை நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல வரேன். சிம்பிளா 1 hour ஏதாவது காமிக்குதுன்னா அதை நீங்க பெருசா கன்சிடர் பண்ணிக்கோங்க. 15 minutesல காமிக்குதா அதை நீங்க பெருசா கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதை பேஸ் பண்ணி எடுங்கன்றத நான் சொல்றேன். புரியுதா? என்ன மாதிரி இது இப்படி விட்டு மேல போறேன் கீழே போறேன் எல்லாம் காமிக்கலாம், திருப்பி ஓடி வந்து அங்கேயே நின்றுவாங்க. ஸோ பையா இருந்ததுனால இப்ப நீங்க ஈஸியா இங்க ப்ராஃபிட் பண்ணிருக்கலாம்ல, இந்த ப்ராஃபிட்டை விட்டுருக்க கூடாதுல்ல. ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மி தானே சார்? இதோட கீழே க்ளோஸ் வச்சிருந்தா வெளியே போயிருக்கலாம்ல. புரியுதா உங்களுக்கு? புரியுது சார். அவ்வளவுதான். ரிஸ்க் எடுக்காதீங்கன்னு சொல்றேன். ரிஸ்க் கம்மி பண்ணி ஈஸியா எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். மார்க்கெட்டே மேனிபுலேஷன் தான். அதனால தான் நிறைய பேர் லாஸ் பண்றீங்க. எங்க எடுக்கணும்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க ரிஸ்க் எடுங்க, இல்லைன்னா எடுக்காதீங்க. புரிஞ்சா உங்களுக்கு? பெரிய வெபினாரா எடுத்திருக்கேன். இதை நான் திருப்பி அனுப்புறேன் உங்களுக்கு. நீங்க எல்லாம் பார்த்து இதை பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும் இது என்னதுன்னு. அது நீங்க டெய்லி நீங்க வாங்கியிருக்கவங்க எல்லாம் நீங்க அதை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாயிடும். ஈஸியா நீங்க பாட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. அப்படியே நீங்க தப்பா அது வந்து நீங்க இப்போ ஒருத்தர் பை எடுக்கிறாருன்னா எல்லாருமே பை தான் எடுத்திருப்பாங்க. புரிஞ்சிருச்சுன்னா ஒருத்தர் செல் எடுக்கிறாங்கன்னா எல்லாருமே செல்லாதான் இருந்திருக்கணும். இந்த லாஜிக்ல ஒருத்தர் மாத்தி எடுக்க முடியாது. அப்படி நீங்க மாத்தி எடுக்கிறீங்கன்னா அடுத்த வாட்டி நீங்க மாத்திக்கணும். சொல்லுங்க. ரெக்கார்டிங் வீடியோ லிங்க் கொடுக்குறீங்களா சார்னு கேட்டேன். தரேன் சார். சரி, ஓகே. ஓகேங்களா? நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே சார், அனுப்பிடுங்க சார். थैंक यू சார். மெசேஜ் பண்ணுங்க. थैंक यू. Thank you sir. Thank you sir. Thank you sir. Thank you sir. Thank you. Thank you sir. Thank you. Thank you sir. Thank you sir. சார் இது ரெக்கார்ட் வீடியோ கிடைக்குமா? கண்டிப்பா தரோம் சார். இந்த ரெக்கார்டிங் நான் தரேன். Thank you sir. Thank you.